மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா தமிழா. பவர்ட் பை லைன் டேட்ஸ் ஜாம், அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், ஸ்பெஷல் பார்ட்னர் போத்தி ஸ்வர்ணமஹால். இது பரிபூரணத்தின் அடையாளம். நம்ம வாழ்க்கையில எல்லோரும் பணம் செலவழிக்கிறோம். பணம் செலவழிக்கும் போது அதிக செலவாயிருச்சு, எங்க செலவானுச்சுன்னே தெரியல, ஏன் இவ்வளவு செலவழிக்கிறேன், எப்படி ஆகுது அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அதுக்கு சொல்லப்படுற, அதிலிருந்து அதை தவிர்ப்பதற்கு சொல்லப்படுற முதல் வழி என்ன அப்படின்னா, நீங்க பண்ற செலவை எழுதி வைங்க. அப்படி 10 ரூபா செலவழிச்சாலும் 10 ரூபான்னு பையில பேப்பர் வச்சு எழுதுங்க. எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் நம்ம தப்பா செலவழிக்கோம், கூடுதலா செலவழிக்கோம், எதையெல்லாம் எழுத மறந்தோம், எதையெல்லாம் விட்டு போணுச்சுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மீண்டும் சம்பாதிக்க முடிந்த பணத்தை செலவழிப்பதற்கே எல்லாவற்றையும் எழுதி வைத்து பாருங்கன்னு சொன்னா, பணத்தை விடவும் மிக முக்கியமானது நேரம். போனா மறுபடியும் வராது. அப்ப அந்த நேரத்தை செலவழிப்பதற்கு, அந்த நேரத்தை பயனுள்ளதா கழிப்பதற்கு, பணத்தை விடவும் மதிப்பு வாய்ந்த நேரத்தை முறையா செலவழிக்கணும்னா அதுக்கு திட்டமிடுதல் ரொம்ப அவசியமா இருக்கு. திட்டமிட்டா பெரும்பான்மையான நேரத்தை சேமிச்சிட முடியும். அதனால நான் திட்டமிட்டு தான் என் வாழ்வில் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு சாராரும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, 1000 திட்டமிட்டு என்னங்க பண்ண போறீங்க, என்ன செஞ்சாலும் கொரோனா கிடைச்சது லாக்டவுன் சொன்னா எந்த திட்டம் எல்லாம் வீட்டுல தான் இருந்தாகணும். உங்க திட்டம்லாம் என்னாச்சு? இந்த திட்டம் இல்லாம தான் நான் வாழ்றேன், நான் ரொம்ப சிறப்பா தான் வாழ்றேன், எனக்கு விடிகிறதும் வெந்ததை சாப்பிட்றதும் பொழுது முடிஞ்சா தூங்குறது தான் நோக்கமே ஒழிய எதையும் நான் நோக்கத்து திட்டமிடுறது இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சாராரும் இன்னைக்கு பேசுவதா நினைச்சோம். ஏன்னா எப்படி திட்டமிடுபவர்களுக்கு 100 நியாயம் இருக்கோ அப்படி திட்டமிடாமல் வாழ்பவர்களுக்கு 100 நியாயம் இருக்கு இல்லையா? இன்றைக்கு நம்ம தமிழா தமிழ்ல பேச நினைச்சது அப்படி திட்டமிட்டு வாழ்பவர்களும் எதையும் திட்டமிடாதவர்களும் ஒரு சாராரும் தான் பேச நினைச்சோம். இப்ப திட்டமிட்டு வாழும் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நாளை தொடங்கும் போது எதற்கெல்லாம் திட்டமிடுவீங்க, எப்படி திட்டமிடுவீங்க? நான் காலையில 6 o'clock அலாரம் வச்சு எழும்புவேன் சார். தூங்குறதுக்கும் அலாரம் வச்சு தூங்கிடுவேன் சார். அலாரம் வச்சு தூங்குவீங்களா? ஆமா சார். 10 மணிக்கு படுத்தாகணும் சொல்லி கண்டிப்பா தூங்கிடுவேன் சார். 8 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் இருக்கணும் சொல்லி தூங்கிடுவேன். 10 மணிக்கு போய் படுத்து தூக்கம் வரல என்ன செய்வீங்க? இல்ல சார், தூக்கம் வர மாதிரி டிவி பாத்துருவோம் சார். அதுக்கு முன்னாடியே 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 2.5 மணி நேரம் படம் பார்ப்பேன் கம்பல்சரி. படம் பார்த்த அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும். எனக்கு படம் பார்க்கணும் தூக்கமே வராது. ஓகே, 10 மணிக்கு படுத்து காலையில 6 மணிக்கு 8 மணி நேரம் தூக்கம், 6 மணிக்கு எழுந்துருவேன் சார். 6:30 மணிக்கு வரையும் யோகா பண்ணுவேன் சார். 7 o'clock வரையும் அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவேன் சார். 8 மணிக்கு கம்பல்சரி சாப்பிடுவோம் மார்னிங். சாப்பிட்டுட்டு 8:30க்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன் வீட்டுல இருந்து. ஆஃபீஸ்ல இருந்து அதே மாதிரி 10 o'clock கம்பல்சரி நான் டீ சாப்பிட்டே ஆகணும். அதனால நான் டீ அங்க இருக்கோ இல்லையோ வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிடுவேன். 1 மணிக்கு கம்பல்சரி சாப்பிடுவேன். 3 மணிக்கு மறுபடியும் டீ சாப்பிடுவேன். 3 மணிக்கு முன்னாடினா 2:15க்கா 2:50க்கா? 3 மணிக்கு. 3 மணிக்கு கரெக்டா 3 மணிக்கு. அதுக்கு அலாரம் வச்சுக்குவீங்க? அலாரம் வைக்க மாட்டேன், அதுக்கு நான் டீ சாப்பிடுவேன் கரெக்டா. ஓகே. 6 மணிக்கு அதே மாதிரி ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிடுவேன். 6 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூட ஆஃபீஸ்ல இருக்க மாட்டேன். ஏதாவது வேலை முடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா? அதான் சார் என்னோட பிளானிங். ஓகே சார், நான் காலைல கரெக்டா இப்ப கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து 8 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 8 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் ஆகுறது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9 மணிக்கு கரெக்டா ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கும். 9:30க்கு அப்புறம் 10:30 மணிக்கு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஸ்கெடியூல் வச்சிருக்கேன் சார். அப்புறம் காலேஜ் ஒர்க், அப்புறம் பாத்ரூம் ஸ்கெடியூலிங்னா எனக்கு புரியல சார். ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஸ்கெடியூல் வச்சிருக்கேன் சார். அந்த ஸ்கெடியூல் 1:45க்கு ஒன்று 11:45க்கு ஒன்று சார். ஸோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி தான் நான் ஃபுட்டும் எடுத்துக்குவேன். எவ்வளவு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் சிறுநீர் கழிக்கிற முடிவு பண்ணிக்கலாம் நீங்க? இல்ல சார், அது எல்லாம் இல்ல. அது ஆக்சுவலி நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் சார். அதாங்க, எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா ஷெட்யூல் வச்சிருக்கீங்க? நான் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்கேங்க சார். 11:45க்கு ஒன்று சார், 1:45க்கு ஒன்று. இல்ல, பொதுவா சொல்லப்பட்டதுன்னா ஆத்திரத்தை அடக்கிறவங்க கூட மூத்திரத்தை அடக்க முடியாங்கிறதான். அதை ஒரு மனுஷன் லைன்ல வச்சு வச்சிருக்கானு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா? 3 மணி நேரத்துக்கு ஒருக்காவா? ஆமா சார், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இல்லாட்டி காலைல மட்டும் 11:45, அப்புறம் 1:45, அப்புறமா ஈவினிங் 7 to 8க்குள்ள எப்பயாவது. அதுக்கடுத்து நாவல் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை காலைல ஒரு 2 hours அது முடிச்சிருவேன். அதுக்கடுத்து 12 மணிக்கு ஒரு பிரேக், 1 மணி வரைக்கும். அதுக்கடுத்து திரும்ப காலேஜ் ஒர்க் இருக்கும், அப்புறம் கேம் டிசைனிங் இருக்கும். அப்புறம் திரும்ப 5 மணிக்கு வீட்டில் பூனை வரும் சார். பூனை கூட ஒரு 1 நேரம் விளையாடுவேன். அப்புறமா 6 மணிக்கு எங்க நாய் வருவேன் சார். அவங்க கூட அம்மாவோட வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் திரும்ப வேலை பார்த்துட்டு இருப்பேன் சார். திரும்ப 10 மணிக்கு எங்க அம்மா லஞ்ச் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 11 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப தூங்கிடுவேன் சார். இதான் உங்களுடைய ஒரு நாள்? எஸ் சார், திஸ் இஸ் மை ஒன் டே. உங்களுடைய ஒரு நாளை எப்படி திட்டமிடுறீங்க, என்னவா திட்டமிடுறீங்க? சார், நான் வழக்கமாக காலையில் 5:45க்கு எந்திரிச்சேன் சார். 5:45க்கா? 5:45 to 6 மணிக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறது. 6 to 6:45 வரைக்கும் வாக்கிங். 6:45 to 7 மணிக்குள்ள டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ ஒரு வடை தவறாமல் சாப்பிடுவேன். அப்புறம் திரும்ப ரூமுக்கு வருவேன் சார். ஒரே வடையா வேற வேற வடை? அது ஒன்றும் அது கட்டாக்குது. அதான் இல்ல மசால் வடை, உளுந்த வடை. உளுந்த வடை மட்டும். உளுந்த வடை தான், அதான் கேட்குறேன். உளுந்த வடை தான் சாப்பிடணும். ஆமாம் சார். ஓகே. திரும்ப ஒரு 7 to 7:15 ரூமுக்கு வந்துடுவேன் சார். இப்போ 7:15 to 8:15 வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தவறாமல் வைக்கணும் சார். ஸ்டேட்டஸ் வைக்கணும். அன்னைக்கு ஒரு புது ஸ்டேட்டஸ். ஆமாம், அன்னன்னைக்கு உள்ளது அது தவறாமல் வைப்பேன். அந்த அப்துல் கலாம் சொன்னது, விவேகானந்தர் சொன்னது, அந்த மாதிரி இல்லை சார், எல்லாமே லவ் ஸ்டேட்டஸ் சார். ஆமாம் சார், உண்மை.
ஒன்று லவ் ஸ்டேட்டஸ் இருக்கும், லவ் சாங் இருக்கும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன? இது சாப்பிட்டதோட சுகமானது, நீ சாப்பிட்டியான்னு கேட்கறக்கூடிய வரக்கூடிய மெசேஜ் தான் ரொம்ப சுகமானதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ். இது யாருக்கு வைக்கிறீங்க? அது ஒருத்தருக்கு வைக்கிறேன் சார். அது உளுந்த விட மாதிரி அது ஒருத்தர் மாறாம இருக்காரா இல்ல மாறி இருக்காரா? இல்ல சார், அது மாறல சார், அது அப்படியே போயிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் வந்து 8 to 9 வந்து குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகணும் சார். திரும்ப 9 to 10 மணிக்குள்ள சாப்பிடணும் கம்பல்சரி. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அந்த 9:15 வந்து இந்த ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி பார்ப்பேன் சார். சரி, நம்ம யாருக்காண்டி வச்சோமோ அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டாங்களா, ஓகே, அதை உடனே டெலீட் பண்ணிட்டு உடனே வந்து திரும்ப அடுத்த 10 மணிக்கு நம்ம என்ன வேலைக்கு போறோமோ அந்த வேலைக்கு ஆரம்பிச்சிடும் சார். பார்க்கலையா? பார்க்கலாம், அது வரைக்கும் வச்சுட்டு. அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க. அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் இருக்கு. இப்போ ஒரு 10 to 11:30 மணிக்கு திரும்ப வந்து டீ சாப்பிடணும் சார். திரும்ப வடை உண்டா இல்லையா? வடை இல்லை சார், வடை கிடையாது, ஒன்லி டீ. ஒரு டீ. திரும்ப வந்து 1 to 1:30 கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் சார். அது எந்த வேலை இருந்தாலும் சரி, இல்லை வேலை இருந்ததுன்னா இல்லை நண்பரோட பேசி இருந்தாலும் சரி, நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நீங்கள் சேர்ந்து சாப்பிட்றீங்களா இல்லை நான் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கலாமான்னு சொல்லி முடிவெடுத்து நான் வந்து அதை பண்ணிடுவேன் சார். திரும்ப 2 மணிக்கு வந்து இதாயிரும் சார். திரும்ப 4 to 5 வந்து டீ சாப்பிட்டாகணும் சார். திரும்ப 6 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் சார். இப்போ வந்த மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து அந்த ஸ்டேட்டஸ் வைப்பேன் சார். அது திரும்ப வந்து அது 9 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ பார்ப்பேன், அல்லது இல்லைன்னா படிப்பேன், இல்லைனா யூடியூப்பில் வந்து படம் பார்ப்பேன் சார். கரெக்டாக 11 மணிக்கு படுத்துருவேன். 6:30க்குலாம் எழுந்திருவாங்க சார். எழுந்துட்டு காத்தால எழுந்தோடனே டிஃபன் வேலை ஒரு 9 o'clock முடிச்சிருவேன். 1:30க்குள்ளே லஞ்சு முடிச்சிருவேன். அதே மாதிரி நைட்டு வந்து 9:30க்குள்ளே டிஃபன் முடிச்சிருவேன். ஆனால் இப்போ இன்னைய வரையும் பெரிய பொண்ணுக்கு வந்து ஃபோன் 9:15க்கு ஷார்ப்பாக பண்ணிவிடுவாங்க சார். ராணிப்பேட்டையில் வேலை பார்க்குறாங்க. சின்ன பொண்ணு வந்து ஆதம்பாக்கத்தில் கொடுத்துருக்கோம். அவளுக்கு கரெக்டாக இன்னைய வரையும் 8:30க்கு ஷார்ப்பாக ஃபோன் போயிடுங்க சார். அது வந்து ரொட்டீனாக ஒரு 12 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 12 வருஷமா டெய்லி 8 ஃபோன் பண்ணீங்களா? எப்போ கட்டி கொடுத்தீங்க பொண்ணு? 12, 11, சின்னவளுக்கு 12 வருஷம் ஆகுது, பெரியவளுக்கு 13, 14 வருஷம் கிட்ட ஆகுதுங்க சார். அது அப்படியே மைண்ட்ல அப்படியே செட் ஆயிருச்சு. இதுவரை 9:15 தப்புனதே கிடையாதா? 9:15 தப்புச்சுன்னா அம்மாக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம் சார். இதுல அப்படி ஏதாவது நான் ஃபோன் பண்ணாம ஆபரேஷன் ஆயிருக்குங்க சார். எனக்கு அந்த டைம்ல பண்ணாம இருந்திருப்பேன், அவ்வளவுதான். 99% ஃபுல்லா பண்ணிடுவாங்க சார். என்ன பேசுவீங்க? என்ன சமைச்சமா, என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, வாக்கிங் போனியா, பிள்ளைங்களுக்கு என்ன செய்து கொடுத்த, ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்டேன், ஹவுஸ் ஒய்ஃபுங்க சார். அதனால அது ரிலேட்டிவோட தான் பேசுவேன். ஓகே, நீங்க வேலை செய்றீங்களா? ஆமாங்க சார். எங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போனீங்க? நான் மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் சார். ஸோ ஆஃபீஸ்க்கு கரெக்டாக போயிடுவோம். மித்தபடி நம்மளோட நீங்க ஆபீஸ்க்குள்ள 9 மணிக்கு போய் உட்காந்து 9:30 மணிக்கு அம்மாவோட ஃபோன் பேசிட்டு ஆபீஸ்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? பேச மாட்டாங்க சார். அது ஆஃபீஸ் நேரத்துல கரெக்டா 5 நிமிஷம் தான். சின்ன பொண்ணு வந்து மூஞ்ச கட்டிடுவான்றனால நைட்டு வீட்டுல போனோன்னா 8:30க்கு பண்ணுவாங்க சார். ஓகே. அவனா ஆபீஸ் நேரத்துல போன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருப்பா. ஏன்? அது என்னன்னு தெரியலைங்க சார். பண்ணக்கூடாதுன்னு முதல் நாள் சொன்னா, அதனால நான் இன்னி வரையும் பண்ணதில்ல. சரி, அந்த பொண்ணுக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணக்கூடாது கூட, இந்த பொண்ணுக்கு ஆபீஸ் ஃபோன் பண்ணக்கூடாதுல்ல? அப்படி இல்லைங்க சார், இவன் மூஞ்ச காட்ட மாட்டாங்க சார். அதனால கொஞ்சம் அம்மானா ஒரு என்ன சொல்றது, கனிவு பண்புன்னு பாப்பா. அவ வந்து அப்படியே ஸ்ட்ரிக்ட்னு உங்களை மாதிரியே. ஆமாங்க சார். சின்ன பொண்ணு இங்க வந்திருந்தா இன்னும் நல்லா சூப்பரா இருக்குங்க சார். அந்த அளவு இருக்கும். அந்த இந்த இடத்துல தான் உட்காருவாளியாவோ, அந்த மாதிரி தான் இருப்போம். அந்த அளவு யார்கிட்ட இருந்தாலும் ஹஸ்பண்டும் பண்ணக்கூடாது, அப்பா பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வச்சிருப்பா. வேற யாரு? நான் இன்னைக்கு காலையில எழுந்து 7 மணிக்கு 7:30க்கு எழுந்துப்பேன். ஒரு நாளைக்கு எழுந்து பசங்களுக்கு டிஃபன் செய்யறனோ இல்லையோ, வெளியில நாய்க்குட்டிங்களை போய் பார்ப்பேன். ரோட்ல ஒரு 10 டாக் இருக்கு. அதுங்க எங்க இருக்குது, அதுங்களை போய் பார்த்துட்டு வருவேன். கரெக்டா ஷார்ப்பா டெய்லி 1. அது நீங்க வளர்க்குற நாய்க்குட்டி இல்ல, ஆனா நீங்க வளர்க்கறது 2 இருக்கு. மத்ததெல்லாம் அந்த தெருவுல இருக்கு. தெருவுல இருக்குது. ஷார்ப்பா 1:30 மணிக்கு 10 பூனை வந்து நின்னுடும் வாசல்ல. அதுங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு தயார் பண்றது தான் சரி என் வேலை. டெய்லியும் அவங்களுக்கு ரெடி பண்றது. எங்க ஹஸ்பண்ட் அண்ணன் சொல்லிடுவோம், மார்க்கெட்ல போய் அதுங்களுக்கு தேவையான மீன் வாங்கிட்டு வந்துரு, சிக்கன் வாங்கிட்டு வந்து அவரு டெய்லியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. டெய்லியும் செய்து வேலை அவங்களுக்கு வச்சுட்டு வந்து தான் நான் சமையலே பண்ணுவேன், என் பிள்ளைங்களுக்கே சாப்பாடு போடுவேன். அதை பார்த்து தான் உங்க மகன் முடிவு பண்ணது, எதையும் திட்டமிட வேண்டாம், திட்டமிட்டா கடைசியில் நம்ம நாய்க்கு புண்ணி தான் சோறு போடுவோம், பிள்ளைக்கு போட மாட்டோம்னு. திட்டமிட்டு வாழும் நீங்கள் உங்களுடைய நாளை எத்தனை மணிக்கு தொடங்குறீங்க, அன்னைக்கு என்ன திட்டமிட்டுக்குவீங்க? சார், என்னோட பிளான் வந்து 2 types ஆஃப் இருக்கும் சார். இருக்குங்களா? டெய்லி ஷெடியூல் வந்து எப்பயுமே சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 8 வந்து என்னோட பிளான் வந்து ஒரே இதுதான், அது மாறவே மாறாது. 9 to இது என்ன 5 to 8 என்ன மாறாது? மாறாம டெய்லி மார்னிங் 5 o'clock ஷார்ப்பா எழுந்திருவேன் சார். அலாரம் வைக்க மாட்டேன், ஆனா 5 மணிக்கு ஷான் டக்குன்னு எழுந்திருவேன் நான். ஓகேங்களா? 5 to 5:20 வந்து ரிலாக்ஸ், அந்த ஃப்ரெஷ் ஆர் ஒர்க்லாம் பார்த்துட்டு 5:20 to 5:30 வந்து கிரீன் டீ குடிச்சிடுவேன். கிரீன் டீ குடிச்சிட்டு 5:30 to 8 வந்து சைக்கிளிங் போயிடுவேன் கண்டிப்பா. 8 o'clock வந்த பிறகு 8 to 8:30 குளிச்சுட்டு 2.5 மணி நேரம் சைக்கிளிங்கா காலையில? ஆமா சார். 8 to 8:30 வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுருவேன் சார். ஓகேங்களா? 8:30க்கு 8 to 9 தான் என்ன எனக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சு என்னென்னு பார்த்து நியூஸ் பார்த்துருவேன் ஃபர்ஸ்ட்.
அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு என்னென்ன டாஸ்க்குன்னு நான் முன்னாடி இப்போ நீங்க ஏதாவது ஒர்க் எனக்கு கொடுக்குறீங்கன்னா அது முன்னாடி நான் போன்ல நோட்ஸ் எடுத்துப்பேன். நான் இங்கே என்னென்ன நான் ரிமைண்டர் என்னென்ன இருக்கு, என்னென்ன இந்த நாளைக்கு இந்த மணிக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் ஒரு ப்ரீஃப் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் ஷெடியூல் போயிடுவேன் சார். ஓகேங்களா, சில பஃபர் டைம் கூட வைப்பேன். நான் நார்மலாக என் ஒர்க்கு வந்து இப்போ 6 o'clock முடியும்னா 6 to சம்டைம்ஸ் 8 o'clock வரைக்கும் முடியும். அதாவது ஒர்க் ஷெடியூல் 8 o'clock தான் வச்சிருவேன். 8 to 9 தான் ஃபோன்ஸே மோஸ்ட்லி ஆடும். இந்த 9 to 6 இருக்கு பாத்தீங்களா, இந்த டைம்ல வந்து ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன் அவ்வளோ யூஸ்வலா. 8 o'clock to 8 to 9 வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரு என்ன ஃபோன் பண்ணாங்க, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ஏதாவது வாங்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வர்றது. நம்ம 9 o'clock வந்துட்டு 9 to 9:30 சாப்பிட்டுட்டு திரும்ப ரிலாக்ஸ் ஆகும். ஏதாவது மூவி வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கேன். மூவி ஃபுல்லா பார்த்துட்டு 11 o'clock ஷார்ப்பா நான் தூங்காட்டியும் ஃபோன் ஆட்டோ சுவிச் ஆஃப் ஆயிடும். அது போனே ஆஃப் பண்ண அதுவே ஆஃப் ஆயிடும் பண்ணிடுவேன் நான். ஓகே, ஏன்னா 11 o'clock மேல நம்ம சும்மாலே இந்த ஸ்க்ரால் பண்ணினே. ஒருவேளை ஏதாவது அவசரமா ராத்திரி 1:45 மணிக்கு ஒருத்தர் கூப்பிடணும்னு நினைச்சாருன்னா என்ன எப்படி உங்களை அணுகுறது? இல்ல சார், அது வீட்டுல லேண்ட்லைன்ல பண்ணுவாங்க சார். லேண்ட்லைன்ல அம்மா நம்பருக்கு அர்ஜென்ட்னா பண்ணுவாங்க சார். ஏன்னா என் போன் சுவிச் ஆஃப் இருந்துச்சுன்னா நான் தூங்குறேன்னு மட்டும் தான் அர்த்தம். அது மத்தபடி எதுவுமே இல்ல சார். ஓகே, அவங்க யாரு? நான் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் தான். நான் ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துட்டு அன்பிளான்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நானுமே பிளான்டு தான். இந்த லாக்டவுன் வந்துட்டு என்ன அன்பிளான்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சது நிறையா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட ஸ்கெடியூல் வச்சிருப்பான். என்கிட்ட பேசணும்னாலும் ஏதாவது ஸ்கெடியூல் வச்சிருப்பான். ராத்திரி 8:30 to 9ல. ஆமா, அதுவே சொல்லுவான். எனக்கு முக்கியம் இல்ல, எல்லா நேரமும் பண்ண மாட்டாரு. எல்லா நேரம் இல்ல, எனக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி, நான் இந்த டைம்ல இந்த டைம் உனக்கு கால் பண்ணுவேன், நீ எடுத்துரு, அப்பதான் நான் பேச முடியும், எல்லாம் பேச முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டும் வந்துரும். இவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய நீண்ட கதை சொல்றாங்க. அதாவது காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இது வரைக்கும் நீங்கள் திட்டமிடாமல் அப்படி நீங்க வாழ்க்கையில பெற்ற வெற்றி என்ன நினைக்கிறீங்க? திட்டமிடாமல் அடைந்த வெற்றினா, இப்ப இவங்க பண்ற எல்லா விஷயமும் நானும் பண்றேன். நானும் பிசினஸ் பண்றேன், ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நைட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். நைட்டு 2 மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்களா? ஆமா, 2 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். அலாம் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ரிமைண்டர் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அண்ணன் வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிப்பான், நான் 8 மணிக்கு எந்திரிப்பேன். அவன் 8:30 மணிக்கு ஆபீஸ் கிளம்புவான், நான் 8:45 ஆபீஸ் கிளம்பிடுவேன். அவர் 6 மணிக்கு எந்திரிச்சு 8:30 கிளம்புவார் ஆபீஸுக்கு. நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 8:45 கிளம்பிடுவேன். அதான் சார், அவர் எந்த ஒரு பிசிக்கல் இதுவும் பண்ண மாட்டார். டைம் இல்ல சார், அவ்வளவு ஷெட்யூல் இருக்கு நமக்கு. 2 மணிக்கு தூங்கினா எப்படி சார் டைம் வரும்? சரி, 9 மணிக்கு ஆபீஸ், 9:30 மணி, ஒரு சில டைம் 9 மணி கூட ஆயிடும். பிசினஸ் பண்றதுனால 9 மணிக்கு இருக்கும். சில டைம் நான் பிளான் பண்ணனா எதுவுமே நடக்காது. எனக்கு பிளான் பண்ணி போனோம் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அந்த கிளைண்ட் அன்னைக்கு பார்க்கவே மாட்டேன். அதனால பிளானே வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த கிளைண்ட்டை பார்க்கணுமா, எத்தனை மணிக்குன்னு மட்டும் கேட்டுக்கிறது. 10:30 மணிக்கு ஓகே, 10:15 நம்ம கிளைண்ட் வாசல் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். சில சமயம் 2 மணிக்கு எனக்கு தோணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணிக்கு கிளம்பி பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னா கிளம்பி பாண்டிச்சேரி பைக் எடுத்துட்டு பாண்டிச்சேரி போயிடுவேன். இதெல்லாம் பிளான் பண்ணா அடங்காம போறது சொல்றேன் சார். ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா, இவர் எத்தனாவது பிசினஸ் கேளுங்களேன், அவர் பண்றது 2வது பிசினஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பிசினஸை நாங்க எவ்வளவோ சொன்னோம், பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுடா அப்படின்னு. சான்ஸே இல்ல, விட்டார், கோட்டை விட்டார். 10 பேர் அவங்க ஃப்ரெண்டை கூட்டு சேர்த்தாரு, கூட்டின்னு போயிட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் விட்டாரு சார். பட் எனிவே இப்போ நம்ம மாசம் 10,000 15,000 நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன். இருங்க அந்த பிசினஸ் பத்தி விட்டாரு. அதனால எவ்வளவு லாஸ், அவங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா சார்? அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி நாங்க எவ்வளவு ஸ்டார்டிங்ல சொல்லுவோம், இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் உனக்கு எவ்வளவு அதுக்கு முதலீடு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அதே கம்பெனில போய் ஒர்க் பண்ணாரு. ஒர்க் பண்ணி எத்தனை நாள்ல ஒரு மனுஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இவர் 3 monthsலயே ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் அந்த கம்பெனில 3 மாசம். அதே மாதிரி ஒரு கம்பெனி வைக்கணும்னு சொல்லி 3 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த கம்பெனியை மூடினாரு அடுத்த ஒரு 3 மாசத்துல. இப்போ எனக்கு அதனால லாஸ் தான். எஸ், டெஃபினெட்லி ஃபினான்ஷியலா நான் லாஸ் தான். பிளானிங் இல்லாம தான் லாஸ் ஆச்சு. ஆனா இவங்க இப்ப 6 வருஷம் அதே கம்பெனில ஒர்க் பண்ணி ஒரு கிளைண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறத நான் 3 மாசத்துல நான் கத்துக்கிட்டேன். எனக்கு 40 கிளைண்ட் தெரியும் அதே பிசினஸ்ல. நான் திரும்ப அதே பிசினஸ் பண்ணோம்னா எனக்கு இன்னும் 40 கிளைண்ட் இருக்காங்க. நான் ஃபினான்ஷியலா பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். உன் ஸ்ட்ரீம்ல உனக்கு தெரிஞ்ச 10 பேரை விட இப்ப நான் என் ஸ்ட்ரீம்ல நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தன் தெரிஞ்ச 40 பேர் எனக்கு தெரியும். சோ அதுதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நான் எதுவுமே பிளான் பண்ணல. நான் பிசினஸ் இப்ப இந்த ஷெட்யூல் பண்ணணும், இத்தனை பேர்கிட்ட நான் பேசணும், இந்த டைம்ல இவங்களெல்லாம் பேசணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணல. பிளான் பண்ணாம சக்சஸ் கிடைச்சதுன்னா, பிகாம் முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபேமிலியில சொல்லிட்டேன். அதான் என் பிளானிங். அவங்க சொன்னாங்க வேலைலாம் ஒன்றும் தேவையில்ல, அப்பா சம்பாதிக்கிறதே போதும், பிஜி போடுனாங்க. பிளானிங்கே இல்லாம சரி நம்ம மட்டும் போடக்கூடாது, என் ஃப்ரெண்டையும் போட வச்சுட்டேன். இந்த கொரோனா டைம்ல 2வது செமஸ்டர் பாஸ் ஆயிட்டேன்.
எப்படி பாஸ் ஆவேன்னு இருந்தேன். கார்பரேட் அக்கௌண்ட்ஸா சுத்தமா ஒன்றும் தெரியாது. ஒரு கிளாஸ்ல கூட உட்கார மாட்டேன். எப்படியோ 2வது செமஸ்டர் எழுதாமலே பாஸ் போட்டாங்க. 3வது 4வது ஆன்லைன்லயே பார்த்து எழுதுங்கன்ட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் எழுதுனா 25 பேப்பருக்கு மேல நான் தாண்ட மாட்டேன். வீட்டுல உட்காந்து 40 பேப்பர் எனக்கு பத்தல. அந்த அளவு எழுதினேன். எழுதி பேப்பர் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஆல் சப்ஜெக்ட் பாஸ், எம்காம் கிராஜுவேட்டட். இப்போ பிளானிங் இல்லாம சக்சஸ். இதுக்கப்புறம் என்ன சக்சஸ் வருது அது எனக்கு தெரியாது. இப்போ பிளானிங் இல்லாம சக்சஸ், எம்காம் கிராஜுவேட்டட். எங்க போனாலும் எம்காம் படிச்சிருக்கேன். அது கொரோனா பேட்சா என்ன பேட்ச்னு தெரியாது. நீங்க எம்காம் படிச்சிருக்கீங்கிற முக்கியம் இல்ல. இப்ப யாரு வேலைக்கு எடுக்குமோ கேள்வி கேட்பாங்களே பாடத்துல இருந்து. எங்க சார் வேலைக்கு போனா தானே சார். அதுக்குள்ள எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம எம்காம் வந்து கல்யாண பத்திரிக்கைக்கு தான். ஆமா. நான் வந்து பொதுவா ஆரம்பத்துலலாம் அந்த பிளானிங் அதெல்லாம் இருக்கும். நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு வந்து கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது. அந்த பொண்ணு அந்த லவரை விட எனக்கு இந்த பொண்ணு நல்லா தான் பிடிச்சிருக்கு. என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. திட்டமிடாம இருந்ததுதான். அதே மாதிரி வேலை கூட நான் அப்படி அந்த காதலியே கை பிடிச்சது கஷ்டப்பட்டிருப்பேன் தோணுது. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த பொண்ணு அதோட நல்லா தான் பாத்துக்கிறாங்க என்ன. அதே மாதிரி வேலையில நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஐடி ஜாப் போகணும் அப்படிதான் ஆசைப்பட்டு தான் கம்ப்யூட்டர் ஐடி. கல்யாணம் ஆகி 15 years ஆச்சு சார். ஓகே, இந்த 15 வருஷத்துல உங்களுக்கு அந்த காதலிச்ச பொண்ணு எப்பொழுதாவது மனசுக்குள்ள மின்னாலா வந்துட்டு போனது இல்லையா? வந்துட்டு போயிருக்காங்க. எப்படின்னா நல்ல வேலை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல அப்படின்னு. அப்படியே சார் நானும் ஆக்சுவலி டீச்சராக இருக்கேன். ஸோ எனக்கு மார்னிங் 8 o'clock ஸ்கூல்னா நான் மேக்ஸிமம் 7:15 இல்லை 7:30 தான் எழுந்துப்பேனே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. 7:30 தான் எழுந்துப்பேன். ஒரு 7:45 ரெடி ஆகிடுவேன். ஸோ மேக்ஸிமம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு 15 minutes இருக்கும். 8:15 கிளாஸ் டைமிங்னா கரெக்டாக 8:14 8:13 அந்த டைமுக்கு தான் கரெக்டாக வைப்பேன். ஸ்கூலுக்கும் போனால் எல்லாரும் அந்த டைமில் கடகடகடன்னு எல்லா ஒர்க்ஸும் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஆன் டைம் முடிக்கணும், இதை முடிக்கணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நேற்று கூட லாஸ்ட் டே வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கு நேற்று தான் லாஸ்ட் டேட் சப்மிஷன். ஸோ லாஸ்ட் டேட் மார்க் என்ட்ரி எல்லாமே நேற்று 10 o'clock முடிக்கணும் நாங்கள். ஸோ இன்னைக்கு முடிக்கணும்னா எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ அப்போத்துலேருந்து ஒரு 5 daysலேருந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க கூட இன்னும் அவங்க ஒர்க்கை கரெக்டாக முடிக்கல. ஸோ நான் எதுவுமே பேப்பர் திருத்துறாங்க, நம்ம மார்க் மட்டும் போடுறோம். பேப்பர் திருத்துற வேற, மார்க் போடுறது வேற. இல்ல சார், கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டலாம். ஆன்லைன்ல பேப்பர் குடுக்குறாங்க, அது என்ன சார் கரெக்ஷன் பண்றது? அவனே பைபிள்ல பார்த்து எழுதி அனுப்புறான். இதுக்கு தனியா கரெக்ஷன் போட வேண்டியது இருக்கு. கிளாஸ்ல கேட்டா அந்த क्वेश्चनக்கு அவனுக்கு ஆன்சரே தெரியாது. ஆனா பேப்பர்ல அவ்வளவு அழகா எழுதி வச்சிருப்பான். திருப்பி கிளாஸ்ல போய் கேட்டாலும் அவனுக்கு தெரியாது. மேம் பார்த்து எழுதுன மேம், சாரி மேம் அப்படி சொல்லுவான். சரி வீடுடா, என்னடா பண்றது, உன் நிலைமையும் கஷ்டம் என் நிலைமையும் கஷ்டம், சரி வீடு வேற என்ன சார் பண்றது. நான் வாழ்வில் எதையும் திட்டமிட்டது இல்லை, ஆனாலும் வென்றேன் அப்படின்னு எது சொல்லுவீங்க? சார் எங்க அம்மா வந்து என்னை வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னா, என்னோட பொண்ணு வந்து இப்ப வந்து எங்க அம்மா மாதிரி ஆயிட்டு இருக்கா. அவங்க தான் இப்ப பாத்துக்கிறாங்க. அதுல எனக்கு வந்து பேசிக்கா ஸ்கூல் டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன 3 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. 12th standard படிக்கும் போது என்னை எழுப்பி விட்டுட்டு நான் எங்க தூங்கிடுவேணும்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க கிச்சனுக்கு வேலை போனாங்கன்னா நம்ம படுத்து தூங்கி ஆயிடும் இருந்துட்டு. அப்படி இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணி பட் நான் 92% எடுத்தேன் நான். அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப என்ன டாக்டர் ஆக்கணும்னு கனவு கண்டாங்க. நமக்கு டாக்டர்னா ஒத்தே வராது, நமக்கு அவ்வளவு பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. சரி நம்ம வந்து ஒரு இன்ஜினியர் ஆனா நமக்கு ஒரு வேலைக்கு போகணும், அது ஒரு ஏர்னிங் இருக்கணும் நமக்கு, அவ்வளவுதான் என்னோட கோல். ஸோ அடுத்து நான் வந்து அதுக்கு தலைகீழ நின்னாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் போடு அது இதுன்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ இன்ஜினியரிங், என்ன இன்ஜினியரிங்னாங்க, சிவில் இன்ஜினியரிங். எனக்கு சிவில்னா சிவில் வந்து வீடு கட்டுவாங்கன்னு கூட தெரியாது. சிவிக்ஸ், நம்ம ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ் தான் காலேஜ் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஏதோ போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் முதல்ல என்ன சார் இந்த நாட்டுல எவ்வளவு இன்ஜினியர் உருவாக்கிருக்காங்க பாருங்க மாதிரி. இல்ல சார், அப்ப வந்து என்னன்னு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஓகே இதெல்லாம் இது பத்தின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த காலேஜ்ல ஹானர்ஸோட டிஸ்டிங்ஷனோட நான் வெளியே வந்தேன். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கேன். நான் இதுதான் என்னோட சக்சஸா நினைப்பேன். நீங்க எவ்வளவு இதே தான் என்னோட சிஸ்டரும் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்களுடைய அப்படியே டிபிக்கல் ஒரு சின்ன மினி எங்க அம்மா தான் அவ இருந்துட்டு, அவளும் அதே கம்பெனில அப்படியே என் கூட தான் வேலை செய்யறா. சோ இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணி படிச்சு டைமுக்கு எழுந்த டைமுக்கு இது பண்ணணும். அதுக்கு நம்ம ரிலாக்ஸ்டா இருந்தா அதே ரூட் அதே எங்க போனாலும் பார்த்து. ஒரே ஆபீஸா? இப்ப ஒரு லாஸ்ட் 1 year முன்னாடி வரைக்கும் ஒரே ஆபீஸ், ஒரே கிரேடு, ஒரே இதுதான் சார். போன வருஷம் வரையும் ஒரே ஆபீஸ். ஆமாங்க சார். காலையில 9 மணிக்கு போன் பண்ணா பெரிய பொண்ணு போன் எடுக்கிறா அதே ஆபீஸ்ல. ஆமாங்க சார். சின்ன பொண்ணு போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஆமாங்க சார். நீங்க சொல்ல மாட்டீங்களா, ஏமா அதே ஆபீஸ்ல நம்ம அக்காவும் இருக்கா, அவ எடுக்கிறா போன், நீயும் எடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட்ங்க சார். இவங்க அப்படி இருந்தனால சார் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஜாலியா இருக்கணும். என் பசங்க ஜாலியா வளர்க்கணும்னு நினைச்சேன் சார். கடைசியில எங்க பசங்க வந்து இப்ப நான் வேலைக்கு போறதுனா அம்மா அப்பா தான் வளர்க்குறாங்க. என் பொண்ணு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன எழுப்பான், அம்மா 5 மணிக்கு என்ன கூட்டின்னு போய் பரதநாட்டிய கிளாஸ்ல விடுமா போமா அப்படின்னு அது என்ன கூட்டிட்டு போகுது. அந்த அளவுக்கு மாறி இருக்குது இருந்துட்டு. ஓகே, வேற யாரு சார்? நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஷூட் இருந்துச்சுன்னா எனக்கு பக்கா ஷெடியூல் படி தான் எல்லாம் நடக்கும். ஷூட் இல்லைன்னா வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு போவேன், இல்லைன்னா படம் பார்ப்பேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 4 மணிக்கு
4-4:30 போல் டேரக்டர் எழுப்புவார், டேய் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறான்ட்டு. சரி என்னடா தூக்கம் போச்சேன்னு சொல்லிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி ஏதாவது அவர் கூட சேர்ந்து டீ சாப்பிடுறது. போய் சொல்றான் சார், அவன் ஏன்டா தான் ஒர்க் பண்றான், டோட்டலா போய் சொல்றான். இல்ல 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 இவர்தான் அந்த டேரக்டரா? டீ வாங்கினது உண்மைதானே? அவங்க உண்மைதான் சார். அவர் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நிறைஞ்ச சபையில என்னை டீ வாங்க சொல்லி இல்ல சார், குடும்பம். இல்ல அங்க சொல்ல மாட்டேன் நான். நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருக்கோம். இவன் என்ன பண்ணுவானா, காலையில ஒரு ப்ரோக்ராம் ஷூட்டிங் இருந்தாலும் சொல்லுவேன், நைட்டு 11 மணிக்கு படுக்க போகும்போது வந்து இப்போ ஊட்டியில் இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. நான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நம்ம எனக்கு இதாக இருக்குது, ஊட்டியில் குளிர் எனக்கு தாங்க முடியல, நான் படுத்துட்டு நீ பிளான் பண்ணுறானுமே, சரிண்ணா அப்படின்றான். இப்போ படுத்துட்டு காலையில் எந்திரானா, நான் 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும்னா நான் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நானும் கேமராமேன் ஸ்பாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் வருவான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இது எதுவுமே வந்து இதாக இருப்பான், ஆனால் செய்ய ஆரம்பிச்சா ஒரு பர்ஃபெக்ஷன். இல்ல என்னன்னா நான் லேட்டா எந்திரிப்பேன், பட் அவர் சொன்ன ப்ரோக்ராம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு தூங்குறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அவர் போய் ஒரு ½ ஹவர் கழிச்சு நான் ஸ்பாட்டுக்கு போவேன். மற்றபடி அவர் சார் பிளான் பண்ணாம சக்சஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் அவங்கள பொண்ணு பார்க்க போனது சார். பேசிக்கலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர். ஸோ அவங்கள பொண்ணு பார்க்கறதுக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைக்கோ ரோல் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல. அப்பா அம்மா வந்து நாளைக்கு போனோம் போது எனக்கு மேரேஜ் பண்றதுக்கு டைம் ஆகணும், இப்ப வேண்டாம் அப்படின்ற போது இல்ல போனோம்னாங்க. இதை விட தாடி ஜாஸ்தி, நல்லா ஃபுல் தாடி, தலையெல்லாம் வாரல. அங்க போய் பார்த்தா சீரியல் ஹீரோயின் மாதிரி மேக்கப் போட்டு அவங்க ரெடியா இருக்காங்க. நான் வந்து டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட் தான். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட நான் முதல்ல கேட்ட கேள்வியே உங்க பேர் என்னன்னு தான் கேட்டேன். போய் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அண்ட் இப்போ சந்தோஷமா இருக்கும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிளானே பண்ணாம போய் எனக்கு ஒரு சக்சஸ் தான் இது. நான் ஒன்றும் இவங்களை போய் பார்க்க போறேன், இந்த மாதிரி அவங்களை கேள்வி கேட்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எதுவுமே யோசிக்கல. அவர் பிளானே பண்ணாம தான் வந்தாரு, எல்லாம் ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் நடிக்கிறாருன்னு நினைச்சேன், சும்மா ஏதோ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்றாங்க. கடைசியில் அவர் அப்படிதான் வந்திருந்தாரு நிஜமாலே. எங்க வீட்டுல வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த டைம்ல எல்லாரும் ஓகேவா, அவர் என்ன அப்படி அண்ட்ரெஸ்டா வந்திருக்காரு, தாடி அவ்வளவு வச்சிருக்காரு, உனக்கு ஓகேவான்னு அத்தனை பேர் கேட்டாங்க. சோ எல்லாருக்கும் மைண்ட்ல வந்துட்டு அது ஒரு பெர்ஃபெக்டான ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே காமிக்குது. இதே நான் பிளான் பண்ணி நான் கரெக்டா ட்ரெஸ் பண்ணி போயிருந்ததால தான் அவருக்கே பிடிச்சது. முதல்ல நான் அவர் மாதிரி போயிருந்தா எப்படியா இருக்கும், நான் ஒரு மேக்கப்பே போடாம ஒண்ணுமே போக அப்படியே போய் ஒரு நைட்டியோட நின்று இருந்தா ஓகே சொல்லிருப்பீங்களா? சரி இவ்வளவு சொல்றாங்களே, ஆனா அப்படிப்பட்ட ஒரு லுக்கை பார்த்து பிடிச்சதானே கல்யாணம் பண்ணாங்க. இல்ல நான் அதுக்கு முன்னாடியே மேட்ரிமோனில போட்டோஸ் எல்லாம் பாத்துருந்தேன். அதனால இவர் போட்டோ பாத்தீங்க முதல்லயே? நான் முதல்ல பாத்துட்டேன். அது எங்க வீட்டுல ப்ராப்பரா அரேஞ்ச் மேரேஜ்னால போட்டோ எல்லாம் நாங்க தான் செலக்டே பண்ணேன். சோ அதனால வந்துட்டு போட்டோ எல்லாம் பார்த்தாச்சு, மத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதனால எனக்கு ஓகே தான். இல்ல பட் என் சைடுல அது அன்பிளான், டோட்டலா அன்பிளான், சுத்தமா அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் போய் இப்ப ஹாப்பியா இருக்கேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்சஸ் தான். கொரோனாவை கூட சமாளிச்சிடலாம் சார். இந்த கொரோனா இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க கூட சமாளிக்கவே முடியாது. எப்படின்னா இவங்களுக்கு வந்து கொரோனா டயத்துல வந்து ஒரு 3 நாளுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வாடை இல்லை, ஸ்மெல் இல்லைன்னு ரொம்ப பயந்து, அவங்களையும் பயந்து என்னையும் பயங்கட்டிட்டாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படிலாம் இருக்காது அப்படின்னா, இல்லை எனக்கு அப்படி டவுட்டா இருக்குன்னு 3 நாளுக்கு முன்னாடியே இதாயிட்டாங்க. டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே, அவங்க டெஸ்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இவங்க என்ன செஞ்சாங்க, 15 நாள் திடீர்னு என்னையும் ஹாஸ்பிட்டல் வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு 15 நாள் பேக் பண்ணியாச்சு. ட்ரெஸ் கிஸ் எல்லாம் பேக் பண்ணி எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னது கொரோனாவே டெஸ்ட் வரட்டுமே, அதுக்குள்ள ஏன் உங்களுக்கு பிள்ளைகள் வேற பயப்படுது, என்னமா இப்படி சொல்றாங்க? அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சார், எனக்கு தெரிஞ்சது சார், எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. நான் 3 days பிஃபோரே ஐ ஃபீல் தட் நான் அப்பவே ஐசோலேட் பண்ணிட்டேன், வீட்டில் தனிப்பட்டு உள்ள போயிட்டேன். பட் 3 நாளுக்கு அப்புறம் தான் நான் போய் டெஸ்ட் கொடுத்தேன். டெஸ்ட் கொடுத்து 3ஆவது நாளுக்கு வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கொரோனா பாசிட்டிவ் தான் எனக்கு ஆக்சுவலா. பட் எனக்கு ரிசல்ட் தெரியும், ஆல்ரெடி எனக்கு பாசிட்டிவ் தெரியும். நான் அப்படினாலும் 3 days தான் இருக்க சொன்னாங்க. ரூம்ல 3 days தனியா இருங்க, சரியாயிரும், மெயில்டா தான் இருக்கு அப்படின்னு. இவங்க என்னமோ அதெல்லாம் இல்ல, நான் கண்டிஷனா 15 நாள் அப்படிதான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பாடா படுத்திட்டாங்க சார். அதுவும் அந்த ஆன்லைன் கிளாஸ்ல பிள்ளைல அந்த லீவ் டயத்துல இந்த ஸ்ட்ரிக்டா 6 o'clock எந்திக்கணும், ஜாகிங் போகணும், கொஞ்ச நாள் அதை என்ஜாய் பண்ணட்டுமே. பிளான் பண்ணாதவங்க தான் சார் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க அந்த ஷெட்யூல் பண்ணிட்டு அதுலயே தான் போவாங்க, அடுத்த ஆளா உள்ளது அதெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது சார். இவங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க, நீங்க ரொம்ப புரோட்டோகால் ஃபாலோ பண்றீங்க, அதை போனீங்க, மாசம் போட்டு கை கொள்ளுங்கிறீங்க, எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க, ஆனா உங்களுக்கு தான் கொரோனா வந்துட்டீங்களா, வரல பாத்தீங்களா? குழந்தையிலே சொல்லுங்க சார், எங்க பையனே சொல்லுவான், இவ்வளவு பண்ணி அப்பாக்கு தான் வந்திருக்கு, நம்ம கரெக்டா தானே இருந்தோம் அப்படின்னு. நான் அப்ப சொல்லுவேன், நான் கம்பெனிக்கு போறேன், 200 டீல் பண்றேமா, எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நான் புரோட்டோகால ஃபாலோ பண்ணனாலதான் உங்களுக்கு எல்லாம் வராம இருக்கு.
இல்ல நான் வந்தோடனே நம்மளாம் அதே மாதிரி இருந்தோம்னா 4 பேரும் கொரோனா வந்திருக்கோம், 4 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கணுமா? என் பையன்லாம் ஆன்லைன் கிளாஸ் தானே கீழே டவுசர் போட்டுட்டு ஜட்டி போட்டுட்டே இருந்து பார்ப்பான், மேலே தானே பார்க்காங்கன்னு. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என் கூட இருக்கிறதுனால பிள்ளைகள் அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. அப்பா வந்தாங்கன்னா மிலிட்ரி ஆர்டர் தான் அவங்களுக்கு. நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க நம்ம ஃபீஸ் கட்டிடுறோம், ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப உங்க ஆபீஸ்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்க போறீங்க ஆபீஸ்க்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல? கண்டிப்பா சார் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப உங்க பையன் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து டீச்சர் முன்னாடி இருக்கும்போது அம்மா சட்டை மட்டும் கொடுமா போட்டு உட்காந்துக்கிறேம்மா, கீழே எப்படின்னு தெரியாதுமா அப்படின்னு ஒரு ஜட்டியை போட்டு உட்காந்துருக்கான்ல, அது வந்து டீச்சர் மேல இருக்க அவமரியாதை கிடையாது. அப்படி இல்ல, அந்த பையனுடைய ஒரு சுவாரஸ்யம், ஒரு த்ரில்லு இல்லையா? ஒன்னு சொல்லிக்க முடியும், தன் வாழ்வில் செஞ்ச சாதனையா நினைப்பான். அதெல்லாம் ஒரு சாதனை இல்ல. ஆனா அந்த வயசுல ஒரு 7 வயசுல ஒரு சாதனை நினைச்சுக்குவான். என்ஜாய் பண்ணட்டும், எப்படி ஜட்டியை போட்டு ஏமாத்திட்டான் ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்னு நினைப்பான். இல்ல அது எனக்கு கேளுங்க, அவனே ஒரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் கொரோனாவுடைய 28வது வேவ்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு லாக்டவுன்ல இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவனே வருவான். அன்னைக்கு அவன் செய்ய போறான். அதை அந்த வயசுல ஒருத்தர் செய்யறான், செஞ்சுட்டு போறானே, அதுக்கே அவளை ஸ்ட்ரிக்டா போட்டு யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் போட்டு விடுவீங்களா இல்லையா? சொல்றான், அவனே சொல்றான். அவனுக்கு இருக்கிற இது கூட இந்த பிளான் போடுறவங்களுக்கு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ தெளிவா இருக்கான். என் பொண்ணு இவங்கள மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த யூனிஃபார்ம் போடணும், ரெட்டை சடை போடணும், எல்லாம் பண்ணி நம்ம ஆமா அப்படிதான் போய் ஐடி கார்டு ஒண்ணுதான் இல்ல, எல்லாம் பண்ணுவான். ஏன்னா அவதான் லீடரா இருந்தாலும் இத்தனை வருஷம். அது காணாதுன்னு இவங்க டைரி எழுதிருக்காங்க சார். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னும் எழுதுறாங்க. ஒரு 20 வருஷமா டைரி எழுதுறாங்க. என்ன செலவு, என்ன இது இதை பார்த்து என்ன ஆக போகுது? என்னோட ஹாபிட் சார். அது என்ன ஹாபிட்? என்ன நான் பாத்துருக்கேன். அது லவ் ஸ்டோரி வேற இருக்கு. அதை நான் பார்த்து கிழிச்சிட்டேன். இந்த ஹாபிட் இருக்கவங்க அதை மாட்டுவாங்க கண்டிப்பா. என்ன பிளான் போட்டதுக்கு லவ் பண்ணாங்களே அதெல்லாம் தெரியாது. கேர்ள் ஃப்ரெண்ட் எழுதுனது இப்ப நான் தான் கிடைச்சிருக்கேன். நான் பிளான் பண்ணாம நீங்க எனக்கு தங்கமா கிடைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இது என்ன பிளான்? இதாவது நான் குழந்தைக்கு என்ன சொல்றேன், நான் பிளான் பண்ணி வாழ்றது அவங்க வந்து அந்த இது இல்லைன்னா அவங்களால தாங்க முடியாது. கிடைக்கலைனா இப்ப இவங்களுக்கு என்னனால இது பண்ணிக்கிடுவாங்க. அது என்ன சொல்றது, பொழைச்சுக்குவாங்க, அது சமாளிச்சுக்குவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப மழை வருது, நீங்க கொடை கொண்டு போறீங்க, பிள்ளைகள் மழையில நனையட்டுமேங்க, அதை என்ஜாய் பண்ணட்டும். வெயில் அடிக்கணும், வெயில போட்டோம், அதே என்ஜாய் பண்ணணும். போன வாழ்க்கை வராது, போன வாழ்க்கை வராது சார். இனிமேல் வாழ்க்கை வராத மலைக்கு வருஷம் பூரா கொடுத்து அதிகம். நான் அம்மாவை மரியாதை தான் வச்சிருக்கேன். அம்மாவை கூட உன்னை போய் இருக்க முடியாது, அவங்களும் எனக்கு வந்து பார்க்க முடியல. இப்ப அடுத்த வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிறத என்ஜாய் பண்ணட்டும் பிள்ளைகள். இனிமே ஆன்லைன்ல கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல் போனா அது எல்லாம் மாட்டிட்டு தான் போகுது. நாங்களும் படாத பாடுதான் பட போறோம். இப்ப எத்தனை வருஷம் டைரி வச்சிருக்கீங்க நீங்க? 8th இருந்து இருக்கு சார். 8th இருந்துனா எத்தனை வருஷம் ஆச்சு? 8th படிச்சு அவங்க அப்பா காலத்துல இருந்து, அவங்க அப்பா ஸ்கூல் படிக்கும் போது உள்ளதான் வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அது பரம்பரையா வருது. அதுல ஒரு பெருமை இந்த வியாதி பரம்பரையா வருதுங்கிற மாதிரி சொல்றீங்களே. என்ன பிளான் பண்ணா அவங்க அப்பா என்னதான் பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி என்ன ஆக போகுது? இப்ப பொண்ணிங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவ அப்படி கரெக்டா இருக்கணுங்க. டைரி எழுதுறாளா? டைரி எழுது இனிமே கொஞ்சம் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கா. ஆமா பையனுக்கு பையன் என்ன மாதிரி சார், நான் அவனை கண்டிப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி இருக்கவே கூடாது. அவன் சொல்லுவான், நீ என்னத்த முட்டி படிச்சாலும் நீ லீடரா, ஒரு பேஜுக்கு இவ்வளவு பாடுற, நான் பாரு ஈஸியா இருக்கேன். இவன் சட்டி போட்டு எழுதுறான், இவன் அதை பண்ண மாட்டான். அச்சா புச்சான்னு அவ அப்படியே டென்ஷன் ஆகுறா சார். இவன் ஜாலியா பண்றான். இதை வந்து அவங்க ஒரு டார்ச்சர் மாதிரி நினைக்கிறாங்க. டார்ச்சர் தான் என்ன மாறி ஃபீல் பண்றாங்க. டார்ச்சர் மாதிரி இல்ல, டார்ச்சர் தானா? இவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி எங்கிருந்தோ வந்த உங்க மனைவிய உங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டீங்க, ஒழுங்கு கொண்டு வந்துட்டீங்க. 8 to 8 அவங்க பிளான் கிடையாது சார். ஆனா கடவுள் பிளான் போட்டாரு. உங்க கூட தான் நான் வாழணும், என்னதான் நீ சமாளிக்கணும்னு. நீங்க பிளான் போட்டவங்க கூட பிளான் இல்லாம வாழ்றீங்க. நான் நிச்சயம் பண்றதுக்கு தான் பொண்ணே பார்த்தேன். அதனால இவங்களை கட்டுறது வந்து எனக்கு பிளான் கிடையாது. இல்ல சார், பிளான் கிடையாது சார். அப்படி தெரியாத ஒருத்தரை, எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒருத்தரையே கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப தகவமைச்சிட்டீங்க நீங்க, ஓகேவா? ஆனா உங்களால எப்படி உங்க மகனை பண்ண முடியாம இருக்கு? இப்ப இவங்களுக்கும் சேர்ந்து நான் தான் பிளான் பண்றேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது. அதே மாதிரி என் பொண்ணை கட்டுறவனோ இல்ல என் பையனை கட்டுற பொண்ணு ஆயிடக்கூடாது இல்ல. அந்த பிளானிங் அவங்கவுங்க இதை அவங்கவுங்க பாத்துப்பாங்க. இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் சொல்லவே வேண்டாம். 19 கிட்ஸ் தான் அப்பாவை நம்பி இருந்தா என்ன போய் கட்டி இருக்கீங்க, யாரையோ பார்த்துட்டு என்னையோ கட்டின மாதிரி அப்படிலாம் ஆகாது. இல்ல உங்களை கட்டணும் நிறைய பேர் நினைச்சு அந்த டைரியில அந்த பக்கங்கள் மறக்க முடியாம அது எப்படி சார்? அது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதுதான் டார்ச்சரா இருக்கும். அதுதான் ரொம்ப இதா இருக்கும். இதை நினைச்சிருப்பாங்க. ஒரு ஹீரோயினை பார்த்து சொல்லிட விட மாட்டேன், நான் யாரையும் பார்க்க விட மாட்டேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன அவங்க சரியான மூளை
ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதனால இல்ல சார், அப்ப அந்த டைரியில இருந்த பேப்பர், லெட்டர், போட்டோஸ் எடுத்து கிழிச்சு போட்டாங்க சார். கிழிச்சு அவர் மெமரிஸா வச்சிருந்தா எல்லாம் கிழிச்சு போட்டு எழுதி வச்சுதான் மனசுல இருக்கும். அதெல்லாம் அவங்க எல்லாம் தெரியாதுங்க எழுதி வச்சாதான் சார் மனசுல இருக்கும். எங்களுக்கு எல்லாம் மைண்ட்லயே இருக்கும். அதையே எழுதி வச்சு இப்ப நான் பார்த்து மாட்டிக்கிட்டாங்க. இது எதுக்கு? இந்த பிளானே இல்ல முதல்ல, அப்புறம் என்ன பிளான்? ஒண்ணுல ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். போயிட்டு திரும்பி வர வழியில ஒரு செப்பல் கடையை பார்த்துட்டு அம்மா எனக்கு அந்த செப்பல் வேணும், கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம். அப்போ ஒரு சிரிப்பு வரும் பாருங்களேன். அது வந்து நீங்க எவ்வளோ பிளான் பண்ணாலும், அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அந்த சிரிப்பு வராது. அன்பிளான்டா ஒண்ணு பண்ணும்போது வரும். ஓகே, ஒரு சர்ப்ரைஸ்ல தான் சிரிப்பு வரும். இவங்க யாரையுமே சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. நீங்க வேணா கேட்டு பாருங்க. எங்களை ஈஸியா சர்ப்ரைஸ் பண்ணலாம், அவங்க யாரையுமே சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. அவ என் பொண்ணு தான் அவ. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவேன். ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ணுவேன். 8 மணிக்கு எழுந்து என்னம்மா என்ன சமைக்க போறேன்? இல்லம்மா இனிமேல் தான் யோசனை பண்ண போறேன். எனக்கும் அவளுக்கும் அதான் வித்தியாசம். சார், நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை குழம்புல போடலாமா பாஸ்தா பண்ணலாமான்னு யோசிப்பேன். இவங்க வந்து முதல் நாளே என்ன சமையல் பண்ணணும் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அது அப்படிதான் சார். ஒரு சமயம் அலாரம் வைக்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட. போன்ல சரியா வச்சுக்க தெரியாது. ஸோ 5 மணிக்கு எழுப்பி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அலாரம் வச்சுட்டு தூங்கிருப்பேன் நைட்டு. சரிங்களா, 4:45 அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. நான் எழுந்துட்டேன், நீ எழுந்து என்னை எழுப்ப வேணாம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். அந்த காலையில அந்த 4:45 தானாவே தூக்கம் கலைஞ்சிரும். சரி, இவன் எதுக்கும் மறுபடியும் 5 மணிக்கு வர நமக்கு போன் சரி, கலைஞ்ச 5 மணிக்கு ஒருவேளை எந்திரிக்கலைனா அவங்களோட தூக்கமாவது மிஞ்சும். நீங்க 4:45 போன் பண்ணீங்க, எனக்கு 5 மணிக்கு போன் பண்ணாதான் சொல்றது இல்ல. என்ன தூங்கலாம்ல சார், என்ன தூங்க மாட்டாங்க. டைரி பெட்டர் போல இருக்கே. ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சு சொதப்பினது அல்லது ஃபெயிலியர் ஆனது இது? சார், இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரொஃபஷன் டீச்சிங், எனக்கு பேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும். அது லீடிங்ல இருக்கிற ஒரு சேனல்ல நியூஸ் ரீடர் ஆகணும்னு. அதுக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா, நான் +1ல இருந்தே வந்து எங்க வீட்டுல டிவி வேற எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க வீட்டுல இது பண்ணாங்க. தெர் இஸ் நோ அதர் வே. நான் வேற வழியே இல்லாம நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப காலையில எழுந்த உடனேயும் ஏதாவது ஒரு சேனலை போட்டு பார்த்து அவங்க நியூஸ் வாசிக்கிறத ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். வணக்கம், தலைப்புச் செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் நிறைவடைவதற்கு முன் மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொலைக்காட்சி பாருங்கள். நன்றி, வணக்கம். இத வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி எனக்குள்ள அப்படியே நான் பேசிட்டே இருப்பேன் சார். ஆக்சுவலா +1ல ஆரம்பிச்ச என்னோட பயணம் மேரேஜ் லைஃப்லயும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. சில பேர் வந்து ஒரு மாதிரி ஏன் இப்படி இருக்கா, ரொம்ப அதாவது நம்ம டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பர்சன், இல்ல ஒரு பைத்தியம் மாதிரி பண்றா அப்படிமாங்க. சில பேர் வந்து உங்க வீட்டுல டிவி இல்லையே, டிவி சவுண்ட் கேக்குதுமாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். எனக்குள்ள பயங்கரமா நான் பிளான் பண்ணேன். பிஃபோர் மேரேஜ்ல இருந்தே என்னோட பிளானிங் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசன்ல வந்துட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இது நமக்கு நடக்காது போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா சென்னையை நான் மேப்ல மட்டும் தான் பாத்திருக்கேன், நேர்ல வந்ததே கிடையாது. பயங்கரமா ஷெட்யூல்டா ரெசியூம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒவ்வொரு சேனலும் ஏறி இறங்கி பயங்கரமா ஷெட்யூலா பண்ணப்போ எனக்கு கிடைக்கல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் பிளான் பண்ணி ஒரு தடவை கிடைச்சப்போ எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணல. சோ என்னோட முயற்சி கரெக்ட், எனக்கு இருந்த டேலண்ட் கரெக்ட். பட் எங்க வீட்டுல ஒரு சென்னையில போய் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு நமக்கு மானிட்டரி சோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப என்ன, இடத்துல எல்லாமே இருக்கு. எங்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கு, எங்கிட்ட எக்ஸ்போஷர் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் ஒர்க்ட் ஆஸ் அ நியூஸ் ரீடர் இன் சென்னை 1 year. அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் இதனால கண்டினியூ பண்ண முடியல. சோ இது வந்து எல்லாமே இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, நான் அது என்னோட ஃபெயிலியர். அது நான் திட்டமிட்டேன், ஆனா அது நிறைவேறல அப்படின்னு சொன்னா எது சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் முதல்ல ரொம்ப பிளான் பண்ணேன். கடைசி ஒரு 2 வருஷமா நான் 12th இருந்தே பிளான் பண்ணேன். இந்த பிளாஸ்டிக்ல இருந்து ஃபியூல் எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு ரொம்பவே நான் பிளான் பண்ணேன். அப்புறம் காலேஜ் வந்த உடனே காலேஜ்ல ஒரு மென்டார் பிடிச்சி எத்தனையோ நான் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 250 புக்கு படிச்சிருக்கேன் சார். ஒரு புக்கு நானே தனியா எழுதுனேன், அந்த புக்கு அந்த சப்ஜெக்ட்ல மட்டுமே. தென் பட் த ப்ராப்ளம் இஸ், என்னால கடைசியில என்னோட மென்டார் வந்து என்ன கைவிட்டார். கரெக்டா நான் 50,000 60,000 கிட்ட என்கிட்ட இருக்கிற அத்தனை ஃபண்டையும் போட்டு ஃபேப்ரிகேட் பண்ண கொடுத்துட்டேன். கடைசியா மென்டார், நான் உனக்கு பண்ண மாட்டேன், எனக்கு உனக்கு பிடிக்கல, நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அதை நான் வாங்கிட்டு வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறேன். கண்ணெல்லாம் தண்ணி தான் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நாம தான் அத்தனை வரைக்கும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதுக்கு அடுத்து பிசிக்கலா நம்ம டீல் பண்ணும்போது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, மெட்டீரியல் தாச்சு போட்டேன், அது இது நிறைய பிரச்சனை வந்துச்சு. இன்னி வரைக்கும் என்னால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ண முடியல சார். இப்போதான் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். அது கூட என்னால் ஃபுல்லாக போட முடியல இந்த கொரோனானால. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்பேன். என்னால் அந்த 1 லேக்கை திரும்ப எடுக்கவும் முடியல. இதை விட்டுட்டு ஓடலாமா, இதை என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல.
அப்படியே வச்சுட்டு இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி உள்ள குத்திக்கிட்டே இருக்கு சார். அதை மட்டும் தான் நான் பிளான் பண்ணி. அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அது? அதான் சார், பிளாஸ்டிக்ல இருந்து ஃபியூல் எடுக்கிறது. ஓகே, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சார்? கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். இன்னி வரைக்கும் எனக்கு லிக்விட் கையில கிடைக்கல. கேஸா இருக்கு, கேஸ் எரியுதே தவிர என்னதான் லிக்விடா மாத்த முடியல. சரி, ஓகே. இப்ப இவரெல்லாம் திட்டமிட்டு அது வந்து நிறைவேறல அப்படின்னு அடைந்த தொழிலை சொல்றாங்க. நீங்க திட்டமிட்டது இல்லை, ஆனா ஒரு விருப்பம் இருந்திருக்கும், ஒரு ஆசை இருந்திருக்கும், அதை நோக்கிய நகர்வு இருந்திருக்கும். அப்படி நான் நினைச்சேன், விரும்பினேன், ஆனா இது நடக்கல அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காது? திட்டமிட்டு கிடைக்காததுன்னா எனக்கு கலரா மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினைச்சேன். நல்ல ஹேர், நல்ல சிம்பு ஃபேன் மாதிரி நான் அப்படி வேணும்னு நினைச்சேன். பிளான் கடவுள் வேற பிளான் போட்டிருக்காரு. சரி, ஓகே, அதையும் எடுத்துக்காச்சு. ஆனா தங்கமானவங்க, நான் அவங்கள குத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க கரெக்டா நான் இருந்துட்டேன்னா எல்லாமே எனக்கு செஞ்சு தருவாங்க. ஓகே. திட்டமிடாமல் வாழ்ந்த உங்கள் வாழ்வில் உங்களுக்கு இருந்த ஆசை என்ன? அது நிறைவேறாம போகும்போது என்ன தோணும்? தினமும் நான் காலையில எழுந்து 5 மணிக்கு எழுந்து வாக்கிங், ரன்னிங் போகணும், உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நான், அதாவது வாரத்துல ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது. தொடர்ந்து ஒரு 2 நாள் ஓடுவேன், ஜாக்கிங் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். 3ஆவது நாள் சரி நாளைக்கு போய்க்கலாம், சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சரி அடுத்த நாள் போயிடலாம் அப்படின்னு ஒரு மாதமே ஓடிடும். அதே போல ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்டு இன்ன வரையும் அந்த ஒரு நல்ல ஸ்லிம்மாவோ ஒரு 6 பேக்ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனா இன்ன வரையும் நடக்கல. என்னோட நண்பர் வந்து நியூட்ரிஷனா இருக்காரு. அவரும் நிறைய வந்து சொல்லுவாரு, நீங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க, ஃபுட் இந்த மாதிரி எடுத்துக்குங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டயட் கண்ட்ரோலா இருக்கும் அப்படிமே. சரி, நான் அவர்கிட்ட போன்ல பேசும்போது ஓகே ஓகேப்பா அப்படிமே. ஆனா அதையும் அவர் சொல்றதெல்லாம் இந்த கால் வாங்கி விட்டுட்டு நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு இன்ன வரையும் எனக்கு அந்த ஒரு ஆசை நிறைவேறல. சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பீச்சுக்கு போவாங்க, பார்க்கு போவாங்க, நிறைய நேரம் சாட் பண்ணுவாங்க. சார், நம்மளும் இதே மாதிரி தான் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது தான் ரொம்ப ஆசை. ஆனா அது நடக்கல. அதாவது திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. யாரு? என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையும் சும்மா ஒரு டைலாக் சொல்லுவல, வீட்டுல வந்து பேசுங்க, ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். கடைசியில பார்த்தா மறுநாளே குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. வாழ்க்கையில் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் ஒருபுறமும், மறுபுறம் எதையும் திட்டமிட வேண்டியதில்லை என்று சொல்பவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் இயக்குனர், நடிகர் திரு GM குமார் அவர்கள். இயக்குனரோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் திருமதி ராமஜெயம் அவர்கள், ஆசிரியை. ராமஜெயம் அவர்கள் வந்து எந்த பக்கம் பேச வந்திருக்காங்கிறது அவங்கள பத்தி சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 27 ஆண்டு காலம் ஆசிரியா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்ல, ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லேட்டா போனதில்ல. குமார் சார் எந்த பக்கம் பேச வந்திருக்காருங்கிறது வந்து அவர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் 2 சிறப்பு விருந்தினர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து திட்டமிட்டு வாழ்பவர்களிடம் கேட்கணும்னு நினைச்சேன். வாழ்க்கைய ரொம்ப ஒழுங்குல திட்டமிட்டு ஒரு பயணத்தை நோக்கி இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு வாழ்றீங்கல்ல, இதனால நீங்க என்னவெல்லாம் பெற்றீங்க அப்படிங்கிறது அடுத்து. ஆனா அப்படி திட்டமிடாத இவங்க இருக்காங்கல்ல, இவங்க எதையெல்லாம் இழந்துட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? இவங்கள சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக இன்பங்கள்லயே உழன்றுகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோல், ஒரு பேரின்பத்தை நோக்கி இவங்க போகல. அதனால எது தற்காலிக இன்பம், எது பேரின்பம்? சார், தற்காலிக இன்பம்னா இப்ப அவர் சொன்னாரு, எக்ஸாம்பிள் இந்த டிரைவ் போறது, அப்புறம் நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், நான் நானா இருக்கேன், இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல தற்காலிக இன்பம். எது பேரின்பம்? பேரின்பம்ங்கிறது இட்ஸ் an achievement சார். நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்படாதது, நமக்கு கொடுக்கப்படாதது எது நிறைய இருக்கும் சார். அது ஒவ்வொருத்தங்களும் அதோட பர்சனலைஸ்டு சாய்ஸ். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு செல்வம் இருக்கலாம், சில பேருக்கு கல்வி இருக்கலாம், சில பேருக்கு அந்தஸ்து இருக்கலாம், சில பேருக்கு நிம்மதி இருக்கலாம், அமைதி இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, சிற்றின்பங்களுக்காக பேரின்பத்தை இழக்கிறாங்க அவங்க. அட் த சேம் டைம் இவங்க சில பேர் இவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா இவங்க எல்லாரும் பிளானிங் இல்லாம செஞ்சதால நாம இதை சரியா செஞ்சோமா அப்படின்ற அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இவங்க இழந்துருவாங்க. சார், இவன் என்ன பண்ணுவான், அந்த திட்டமிட்டு வாழ்றது நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டான் சார். ஓகே, நான் தான் கேக்குறேன். ஆமாம் சார், அப்படியே டென்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகி போயிடும். எனக்கே பயமா இருக்கும், நான் தான் அம்மா, இவன் என்னை அடிச்சிருவானோ அப்படின்னு எனக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி டென்ஷன் ஆவான் சார். ஸோ அதான் நான் சொல்லுவேன், நீ பிளான் பண்ணியே வாழாத. இவங்க எல்லாரும் சொன்னாங்க, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் செய்வேன், சமையல் செய்வேன், கிச்சன் ஒர்க் பண்ணுவேன், வேலைக்கு போவேன். ஐ எம் ஆல்சோ டீச்சர். நான் ரிலாக்ஸா எந்திரிப்பேன், லஞ்சும் செய்வேன், டிஃபனும் செய்வேன், சாப்பிடவும் செய்வேன், சமைக்கிறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், எல்லா வேலையும் செய்யறேன். இவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை தான் நான் 8 மணிக்கோ 9 மணிக்கோ செய்வேன். ஆன்லைன் கிளாஸும் பண்ணத்தான் செய்யறேன். ஆனா நான் ரிலாக்ஸா ஜாலியா தான் பண்ணுவேன். திட்டமிட்டு வாழ்ந்தவங்க வேற என்ன இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஹாப்பி இழந்துட்டாங்க. ஓகே, சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. டென்ஷன் தான் சார், இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வர்ற அளவுக்கு டென்ஷன் ஆவாங்க சார். சார், அவங்களுக்கு வந்து
கவுன்சிலிங்க்கு டாக்டர் தேவைப்படுது சார். எதுக்குன்னா ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிப்ரெஷன்ல வந்து போய் வீட்டில் கதவை மூடிக்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அடுத்து தேடுதல், ஐயோ நமக்கு அடுத்து ஒன்றும் இல்லையேன்னு ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போய், அதாவது மனநல மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எது நடந்தாலும் போனால் போகட்டும் போடான்ற தாங்குற சக்தி இருக்கு. ஏன்னா பிளானிங் இல்லை, எங்ககிட்ட தோல்வி கிடையாது, எங்களுக்கு எந்த டாக்டரும் தேவையும் இல்லை. வாழ்க்கையை வர்றபடியே ஏத்துக்கிறது, அப்படியே ஏத்துக்கிறது. எல்லாம் நினைக்கிறாங்க பிளான் பண்ணி, எதையுமே பிளான் பண்ணி போகாதவங்க வந்து சோம்பேறின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க, நாங்கெல்லாம் கிரியேட்டர்ஸ். எப்படின்னா நியூட்டன் வந்து 3 லா கண்டுபிடிக்கணும், பிள்ளைகளுக்கெல்லாம் பாட புத்தகத்துல நம்ம பேர் வரணும்னு நினைச்சு போகலைங்க. அவர் பாட்ட பொழுது போகலையா மட்டமல்லாக்க படுத்து இருந்தவர் தான் ஆப்பிள் மரத்துக்கு கீழே. ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுகுது, பார்த்துக்கிட்டு இருந்தவர் உடனே இது ஏன்டா மேல போகல, ஏன்டா லெப்ட்லயும் விழுகிற ரைட்லயும் விழுகு, கீழே விழுகுதுன்னு அதுக்கு பிறகு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வந்து வாழ்க்கையில திட்டமிட்டெல்லாம் நம்ம 3 லா கண்டுபிடிக்கணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கலங்க. சொல்ல போனா நாங்கெல்லாம் சோம்பேறின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி இல்ல, நாங்கெல்லாம் கிரியேட்டர்ஸ், எல்லாமே அப்படிதாங்க. ஓகே. இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இளையராஜா மியூசிக் போட்டாரு, உண்மையில அவர் திட்டமிட்டெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, அவருக்கு இயற்கையா வந்தது தான். அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க மியூசிக் வருதுன்னா, எனக்கு தெரியாது, என்ன எல்லா வரலாறுலையும் சரஸ்வதி இருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அவர் உழைப்புல தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி திட்டம் போட்டு மியூசிக் பண்றேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? எத்தனை பேர் திட்டம் போட்டு மியூசிக் டைரக்டர் ஆயிருக்காங்க? கிடையாதுங்க. ஓகே சார், இப்ப நியூட்டன் சொன்னாங்க வந்து திட்டம் போடல அப்படின்னு சொல்றாங்க. நியூட்டன்ஸோட லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அதான் நியூட்டனோட லாவே. திட்டம் நம்ம போட்டாதான் அதுல வெற்றி கிடைக்கும், சும்மா உட்காந்து யோசிச்சா எதுவுமே கிடைக்காதான் நியூட்டன் சொல்றாரு. அதுபடி பாத்தீங்கன்னா அவர் சொன்ன லாவே தப்பு. நியூட்டன் என்ன சொல்லிருக்காருன்னா எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு. அப்பனா நியூட்டன் சொல்றது for each and every action there is equal and opposite reaction. பைபிளை பூரா படிச்சு பிரமாதமாய் பணம் சம்பாரிச்சுன்னு சொல்றாங்க. அது பாதி பேருக்கு ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கு, பாதி பேருக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான். பணமே சம்பாதிக்க மாட்டேங்கிறான், வாழ்க்கையில தோத்து போறான், அதனால டிப்ரெஷன் ஆளாய் வைத்தியத்தை போறாங்கிறாங்க அவங்க. புரியுது சார், பட் அந்த இடத்துல ஆக்ஷனே அவங்க வந்து பிளானிங் கொடுக்காட்டி தென் ரிசல்ட் வில் பி 0. அது ஆப்போசிட்டா வேற என்ன இழந்திருக்காங்க பிளான் பண்ணாதனால? அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி குவிக் பண்றாங்க சார். சொல்ல போனா ஃப்ரீயா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் எவ்வளவு சொல்றாங்க, பட் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து பயப்படுறாங்க, குவிக் பண்றாங்க. அவங்க இதோட மட்டும் இல்லாம ரிலாக்ஸேஷன் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து அவங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து பொறுமையா ஸ்கூலுக்கு போவேன்னு, ஸ்கெட்ச் திட்டு வாங்குவாங்க, பயப்படுவாங்க, ஒவ்வொரு நிமிஷம் பயப்படுவாங்க, பேப்பர் திருத்த மாட்டாங்க, கடைசி நிமிஷம் உட்காந்து எல்லாத்தையும் திருத்துவாங்க, லேட்டா எங்க போனாலும் சரி. ஆனா இது ரொம்ப வேல்யூ பாயிண்ட் தான். இவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர விரும்ப மாட்டேங்கிறாங்க, அதைத்தான் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டட்ங்கிற பேர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கமிட்மெண்ட்னு ஒண்ணு கொடுத்தா கண்டிப்பா அந்த பிரஷர் நம்மளுக்கு இருக்கதான் செய்யும் சார். ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, செய்யணுமே அப்படின்னு அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு டென்ஷன் வந்து அது எப்பயுமே இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு எப்படின்னா, ஓகே நீங்க செய்யறது நாங்களும் செய்ய போறோம், நீங்க கொடுக்குற எஃபர்ட்ஸ் தான் நாங்களும் போட போறோம், அதே அவுட்புட் தான் வரப்போகுது, நாங்க ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு இருப்போம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றது தான். இந்த டைம்க்குள்ள அங்க போகணும், அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சோ அதனால அவங்க வந்து இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அந்த டைம்க்கு நாங்க இருக்கணும். நாங்க நான் இல்லாதனால எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டே வந்துச்சு, நீ பேசாத வேணாம், அந்த தேவையில்லா சண்டே எதுக்கு. சோ ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஓகே கோ வித் தி ஃப்ளோ அப்படி நம்ம போனோம்னா நம்ம ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டா இருக்கலாமே, ஏன் அவ்வளவு பிளான் பண்ணோம். அவங்க எப்படி பண்றாங்கன்னா 12:20 ட்ரெயினுக்கு 12 மணிக்கு குளிக்க போறாங்க சார். 12 மணிக்கு குளிக்க போறாங்களா? ஆமா சார், நடந்தது சார் எங்க ட்ரெயின்லயா? இல்ல 12:20 ட்ரெயினுக்கு 12:15 ஸ்டேஷன்ல இருக்கணும், 10 நிமிஷம் முன்னாடி ஸ்டேஷன்ல இருக்கணும். அரக்க பறக்க குளிச்சு பேக மாட்டி ஓடி வந்து ட்ரெயின் முன்னாடி விழறா சார். ஓகே, நிறைய வாட்டி இப்படி பண்றாங்க சார். இது பயமா இருக்கு. இது ஒரு நாள் அவங்க ஓடி வந்து ட்ரெயின் ஏறலாம், சில நாட்கள் ஏற முடியும். யோசிச்சு பாருங்க, தண்டவாளத்துல தடுக்கி விழுந்தாலோ சின்ன திட்டமிடுதல் தான், ஆனா வாழ்க்கைக்கு அது ஆபத்தாகுது சார். இன்னொன்னு லைஃப்ல கோல்ஸே இல்ல சார் அவங்களுக்கு. நான் பாட்டு வேலைக்கு போறேன், மேனேஜர் திட்டாம எனக்கு இருக்காது, தப்பிச்சிட்டேன். இந்த மாசம் ஹைக் வந்து தப்பிச்சிட்டேன். ஒருவேளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ண முடியும்? வேற வேலைக்கு போவோம். எல்லா டைமும் அது ஒரு சிம்பிளான பதில் வச்சு இவ்வளவு குழப்பமா இருக்கீங்க. இல்ல சார், ஆனா நான் இந்த இடத்துல இப்படி இருக்கணும்ன்ற கோல் செட்டிங் இல்ல சார் அவங்க கிட்ட. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். அதே அலுவலகத்துல அதே துறையில அதே மேனேஜருக்கு மேல நம்ம போய் உட்காரணுங்கிற லட்சியம் இல்ல. எக்ஸாக்ட்லி சார், அது அந்த எண்ணமே இல்ல சார். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 மணி ட்ரெயின்னா அந்த ட்ரெயினுக்கு போய் தான் ஆகணும், இல்லன்னா அவள் தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கறாங்க. ட்ரெயின்ல நான்
நான் பஸ்ல போறேன், என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொன்னு காலகாலமா சொல்லிட்டு இருக்க ஒரு பழமொழி, அது பழமொழி என்ன தெரியல, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அங்கேயே சொல்லிட்டாங்க, நம்ம பிளான் போட்டாலுமே நடக்கிறது ஆப்போசிட்டா தான் நடக்க போகுது. இது எதுக்கு பிளான் போட்டுட்டு அது எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும், டிப்ரெஷன் எடுத்துக்கணும். ரியலா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சுவலா. இப்போ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா வேக்சின்லாம் நிறைய இடத்துல போடுறாங்க. எல்லா ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா சாட்டர்டே வேக்சின் போட்டா சண்டே லீவ் போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அதே மைண்ட் செட்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா சாட்டர்டே மார்னிங் 8 o'clock வந்து எனக்கு இன்னைக்கு வேக்சின் போடணும், வேக்சின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்டவர் என்ன பண்ணா, நாங்க என்ன சொன்னோம், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, ஐயோ நான் இந்த பிளான் பண்ணி சண்டே லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப வேக்சின் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றது, என்னோட பிளானே ஸ்பாயில் ஆயிடுமே, என்னோட பிளானே இப்படி ஆயிடுமே, வீட்லயும் என்னால என்ஜாய் பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்த ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா வேக்சின் வந்துடுச்சு. அந்த 1 hour அவர் பிரஷர் ஏத்திக்கிறதுனால அவரோட பிரஷர் 210 ஆயிடுச்சு. 210 ஆகி அவரால் வேக்சினே போட முடியல. அதனால பொறுமையா பிளான் பண்ணாம எதை பண்ணாலுமே நம்ம கரெக்டா யோசிச்சு பண்ணலாம் அப்படின்றதுதான் சார் முடிவு. வேற என்ன இழந்திருக்காங்க அவங்க கொடுங்க. அந்த மொமெண்ட் இழந்துடுறாங்க சார். அந்த சந்தோஷத்தை அந்த டைம்ல மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப தம்பி ஒருத்தர் சொன்னாரு 5 மணிக்கு தான் நான் என் பூனையோட விளையாடுவேன்ட்டு. அந்த பூனையோட அது என்ன 5 மணி தெரியலையே. இல்ல இவங்க கூட இருந்தோம்னா நம்மளும் அவங்கள மாதிரி மாறணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு பூனையும் அந்த அளவுக்கு மாத்திடுறாங்கன்றதுதான் பாயிண்ட். ஓகே, அவங்க கொடுங்க. என்னைக்கோ பிளான் போட்டதுதான் நீங்க இன்னைக்கும் ஓடிட்டு தான் இருக்கீங்க. இனிமேல் நீங்க ஓட தான் போறீங்க பிளான் பண்ணி. நாங்க இந்த டைம் என்ஜாய் தான் இருக்கும், குழந்தைகளே என்ஜாயா இருக்க விடுறோம். இப்ப வீட்டுல 2 பேருமே பிளான் போட்டா அந்த குழந்தைகள் என்ன ஆகும் சார் கேட்டுருவோம். அதானே இல்ல பிளானுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்கிறாங்க. ஆசை ஏமாற்றம் அடையுது வேற. நான் இன்னைக்கு ஒரு பிளான் பண்றேன், 50% அச்சீவ் பண்றேன், 50% ஃபெயிலியர். அடுத்து நான் என்ன பண்றேன், இன்னும் பிளான் இம்ப்ரூவ் பண்றேன், 50, 70, 80 நான் அச்சீவ் பண்ணுவேன். ஆனா டோட்டல் ஃபெயிலியர் ஆகி நான் கிளாப்ஸா கிடையாது. இவங்க பிளானே பண்ண என்ன பண்றாங்கன்னா சுத்தம் டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் நைட்டு வேலைக்கு வருவேன், நீ என்னமா நைட் டிஃபன் அடிப்பேன். அப்ப இவங்க உள்ள போயிட்டு வந்து சொல்லுவாங்க, ஏன்னா உங்க சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்கலாம், ஆமா சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம், இல்ல கோதுமை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு கோதுமை 4 நைட்டு நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லலையே, ஏதாவது வாங்கிட்டு வாங்க தானே சொல்றேன். 4 நைட்டு என்ன சமைக்க போற, நாளைக்கு மொத்தம் என்ன சமைக்க போற, நான் முதல்ல சொல்றேன். எந்த ஜாமானும் இல்லைன்னு சொல்லாதம்மா, கொஞ்சமா இருக்கும்போது சொல்லிடுறேன், வாங்கி கொடுத்துறேன். இவங்க வேலைக்கு வந்து அது வர அவங்களே வாங்க சொல்ல வேண்டியது, நீங்க ஏன் வாங்குறீங்க? வாங்க மாட்டாங்க. அது வாங்க மாட்டேன். என்ன இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒரு 2 ரூபா கூட வச்சு பட்டி கடைக்காரன் விற்கதான் செய்வான். இதுகிட்ட 2 ரூபா போச்சு, அதுகிட்ட 2 ரூபா போச்சு, ஒருத்தன் பேசினா இது போச்சு, பேசவே விட மாட்டாங்க சார். நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசுவேன். என்ன எல்லாரும் மனுஷங்க தான். என்ன பிளான், எல்லாரும் வாழ தானே பிளான், இந்த தானே பிளான். அப்ப என்ன பிளான், அதே இப்ப இல்ல கொரோனா டயத்துல மூச்சு அந்த பிளான் அவன் தான், கொரோனா தான் எடுக்குது, நம்ம எடுக்கல. அதனால என்ன பிளான் சார்? இங்க 2 விஷயம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். அவங்க சொன்ன மாதிரி அவங்க திட்டமிடல, அதனால எல்லா ஹாப்பினஸையும் அவங்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க திட்டம் இடுறோம், ஐ மீன் பிளான் பண்றோம், அதனால எங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்காம ஸ்ட்ரெஸ் ஏறுதுங்கிறாங்க. இங்க 2 விஷயம். நாங்க அவர் சொன்ன மாதிரி தான், நாங்க பிளான் பண்ணலன்னா எங்க கூட டிராவல் ஆகுற பிளான் பண்ணாத பர்சன் சஃபர் ஆவாங்க. அவங்க பிளான் பண்ணாம இருக்கிறதுனால பிளான் பண்ணிட்டு இருக்க நாங்க அவங்கனால ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். இந்த 2 விஷயம் தான். நல்லா பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஒய்ஃப் பிளான் பண்றவங்களா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் பிளான் பண்ணாதவங்களா இருப்பாங்க. 2 பேரும் பிளான் பண்ணா அந்த ஃபேமிலி சூப்பரா போகும். ஆனா 2 பேரும் பிளான் பண்ணலன்னா அத வந்து ஒரு மானிட்டரியாவோ நான் மானிட்டரியாவோ டிராவல் பண்றது எங்கேயாவது போய் ஒரு லேக் ஆகும். ஓகே, இது பிராக்டிகலான ஒரு விஷயம். ஓகே மேடம், நீங்க கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலமாக டீச்சரா இருக்கீங்க, பணியில சேர்ந்து 27 வருஷம் லீவ் போட்டது இல்ல. 27 வருஷம் லீவ் போட்டது இல்லைங்கிறது வந்து உங்களுடைய கடமை உணர்ச்சியை காட்டினா கூட அதற்கு பின்னாடி வந்து ஒரு மாபெரும் திட்டமிடல் இருந்திருக்கும் இல்லையா? நீங்க ஒரு நாள் கூட லீவ் போட முடியாம பிளான் பண்ணி எப்படி பிளான் பண்ணிக்குவீங்க இந்த லைஃப, ஸ்கூல் லைஃப? திட்டமிடாம எந்த வேலையுமே நடக்க போறது இல்ல. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே வந்து திட்டமிடுதல் இருந்தால்தான் சாதாரண மனிதர்களை விட சாதனையாளர்களாக இப்படி மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருமே சாதனையாளர்கள் தான், திட்டமிட்டவர்கள் தான். திட்டமிட்டவர்கள் தான் சாதனையாளர்கள், சாதனையாளர்கள் தான் திட்டமிட்டு வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள், வென்றவர்கள். அதனால இப்ப என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து 30 வருடமாக ஸ்ரீ கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில பிஜிடி டீச்சரா இருக்கிறேன். அதுல தொடர்ந்து 27 வருஷமாக திட்டமிட்டு லீவு போடாம பள்ளிக்கு நான் சென்று வருகிறேன். அதனால பல ஊடகங்கள், பல பத்திரிகைகள் எனக்கு லீவுக்கு லீவு விட்டவர் என்ற அங்கீகாரத்தை கொடுத்தது, கௌரவித்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 17,000 எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சார்.
அந்த 17,000 எக்ஸ்பெரிமெண்ட்டை லேப்ல பண்ணும்போது அவருடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும்? என்னடா வாழ்க்கை இது, இப்படி எல்லாம் நமக்கு வந்து ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முயற்சியை கைவிடல வரல. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் நினைச்சிட்டு அந்த எஃபர்ட்டை கைவிடாம அவர் வந்து உழைச்சார். ஃபைனலா சக்சஸ் அடைஞ்சார். அதனால எதை இழந்தோம், நீங்க முயற்சி பண்றீங்க, திட்டமிடுறீங்க, அதனால நீங்க வந்து என்ன சாதிச்சீங்க, தோல்வியை அடையவும் செய்யறீங்கல்ல. நான் கேட்கறது இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் சரி. நீங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த காலகட்டத்தை லீவ் என்பது வந்து நம்ம ஒண்ணும் போட்டு உல்லாசமா சும்மா பொழுத கழிக்கிறதுக்கான லீவ் இல்ல, நம்முடைய அத்தியாவசிய வேலைகளுக்காக லீவ் போட வேண்டியது வந்திருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு திருமணத்துக்கு போக வேண்டியது இருக்கும், ஒரு திருமண அழைப்புதல் வரும், திடீர்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அதை போல நேரங்களை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க? எனக்கும் வந்து இந்த 27 வருடமாக தொடர்ந்து பள்ளிக்கு நான் சென்று திட்டமிட்டு செஞ்சா கூட அந்த நேரத்துல எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தது வாழ்க்கையில, இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்திலையும் இஃப் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே அப்படிங்கிற மாதிரி மனம் உண்டால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறத என்னுடைய லைஃப்லயும் சில சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கிறேன். அதுல வந்து என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன். தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது 7 வருஷமா தொடர்ந்து நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்ப 8வது வருஷம் என்னுடைய பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனுக்கு வந்து ஃபீவர், ஹை ஃபீவர் ஆயிருச்சு. என்னுடைய கணவர் பத்திரிகையாளர், அது ஆப்போசிட் சைடு உட்காந்துருக்காரு. அவருக்கும் பத்திரிகையாளரா இருக்கிறதுனால அவர் வந்து பத்திரிகையில கதை எழுதிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் பிஸியான வேலை ஆயிடுச்சு. நானும் தொடர்ந்து லீவ் போடாம இருக்கும்போது என்ன பண்றது, பையனுடைய உடல்நலன் முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் சொல்லிட்டேன். நான் அந்த தருணத்துல லீவ் சொல்லிட்டேன். லீவ் சொல்லிட்டு அடுத்த அப்படியா லீவ் போடுறீங்களான்னு கிளர்க்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஆமா இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு முடியல, அதனால லீவ் போட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். உடனே வந்துட்டு சரி அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சவுண்டு. திறந்து பார்த்தா என்னுடைய மாமியார் வந்து தற்செயலா வந்தாங்க. என்னம்மா இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையான்னு கேட்குறாங்க. இல்லத்த இப்படி பையனுக்கு உடம்புக்கு முடியல, பெட்ரூம்ல படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த நேரத்திலையும் என்னைய ஊக்கப்படுத்தி என்னைய அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த இதை தான் வந்து நான் என்ன சொல்றேன், இட்ஸ் எ டீம் ஒர்க் மாதிரி. அந்த மாதிரி தருணத்துல ஏன்னா பையனை விட என்ன நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் லீவ் சொல்லிட்டேன். ஆனா அந்த நேரத்துல வந்து எனக்கு உறுதுணையாக வந்து நின்னவங்க எங்க மாமியார். அந்த நேரத்துல சில பேர் கேட்கலாம், ஏன் நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் லீவ் போட மாட்டீங்களா, காது குத்து கல்யாணம் அப்படின்னா லீவ் போட மாட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் வரும். ஆனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரு டீம் ஒர்க்னு. என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எங்க வீட்டுல நாத்தனார் கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், பிரதர் இன்லாக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா என்னுடைய இதுக்காக அவங்க எல்லாருமே வந்து சரியான லீவ்ல இல்லைன்னா சண்டேஸ்ல வைப்பாங்க. மேக்சிமம் பொது விடுமுறை அல்லது சண்டேஸ்ல ஞாயிற்றுக்கிழமையில வைப்பாங்க. குமார் சார், நீங்க ரொம்ப நேரம் டீச்சர் பேசுறதை கேட்டு நீ வந்து என்னன்னா ஐயோ தெரியாம நம்ம இங்கேயும் சிக்கிட்டோம் பொழுது பிளானிங்கை பத்தி இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு தான் நினைச்சீங்க? இல்ல, என்னுடைய பிரச்சனை இந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். போய் கூட சொன்னேன். ஏன்னா 4-5 ரீசன் இருக்கு. அதுல மேஜர் ரீசன் வந்து எனக்கு க்ரௌட் எதிர்க்க பேசி பழக்கம் இல்லை. நான் என்னதான் நினைக்கிறனோ அதை சொதப்பிடுவேன். தனியா பேசும்போது நிறைய பேசுவேன். க்ரௌட் எதிர்க்க பேசும்போது ஒரு கோர்வையா பேச தெரியாது. இவங்களெல்லாம் பேசுறதை பார்த்து அசந்து போறேன். ஏன்னா இவ்வளவு தைரியமா இவ்வளவு அழகா பேசுறாங்களே அப்படின்னு. 2வது, எனக்கு நல்லது கெட்டதுன்றது தெரியவே தெரியாது. கெட்டதுன்னு உன் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விவாத மேடைக்கு வரும்போது இது ரைட்டா அது ரைட்டானா இதுவும் ரைட்டா தான் தெரியுது, அதுவும் ரைட்டா தான் தெரியுது. வாழ்க்கையில் எல்லாமே நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல வில்லன் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோ வில்லன் இல்லை. ஸோ எனக்கு இந்த ப்ரோக்ராமில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. 3வது ரொம்ப பயந்தது வந்து 2019 நவம்பர்ல இருந்து 2021 வரைக்கும் உலகத்தில் போட்ட எத்தனை பிளானையும் கெடுத்து விட்டுச்சு கொரோனா. இங்கே பேசப்படுற எந்த பிளானுமே எல்லாம் 2019 பிளான்ஸ், 2021 பிளான்ஸ் கிடையாது. இது பேரே நியூ நார்மல். நம்மலாம் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈரோடு கதிர்னு ஒருத்தர் நல்ல ரைட்டர், அவர் சொன்னார், நான் ஃபேஸ்புக்லேருந்து வந்துட்டேன் சார் அப்படின்னு. ஏன்? டெத்து காமன் ஆகி போச்சு சார், டெத்து ரொம்ப காமன் ஆகி போச்சு. எப்படின்னா, ஓஹோ அவர் இறந்துட்டாரா, இவரும் இறந்துட்டாரா, ஓகே, அவரும் இறந்துட்டாரா, இவர் உயிரோட இருக்கிறாரா, அப்படியே மாறி போயிருக்கு. டெத்தே மாறி போயிருக்கு.
ஒருத்தன் உயிரோட இருக்கிறது அதிசயமா இருக்கு. இறந்து போனதா ஷாக் ஆகும் நம்மளுக்கு. இறந்துட்டாரா அப்படின்னு. இல்ல, இறந்துட்டாரா, உயிரோட இருக்கிறான், எப்படிடா? ஸோ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பிளானிங் என்ற ஒரு டாபிக்கை பேச முடியும்? இவங்க சொல்றதெல்லாம் எதை பேஸ் பண்ணி? உயிர் வாழ்றதுக்கு நம்ம கிட்ட மெடிசனே இல்லை, நாளைக்கு இருப்புமான்றதுக்கு மெடிசனே இல்லை. எதை வச்சு பிளான் பண்றது? என்ன பேச முடியும் நம்ம போயிட்டு? ஓகே, இன்றைய காலகட்டத்தில் இது சரி. அதாவது இப்போ நீங்க சொல்றது எல்லாமும் அதாவது நவம்பர் 2019 அப்புறம். ஆனா நவம்பர் 2019 முன்னாடி நீங்க எல்லாத்தையும் திட்டத்தோட தான் இருந்திருக்கீங்களா? இல்ல, எனக்கு என் லைஃப்ல பர்சனலா அது பாட்டு நடந்திருக்கு. 79 89 எல்லாம் ஒண்ணுமே நான் பிளான் பண்ணது வரைக்கும். கனவு கண்டுக்கிறேன். கனவு கண்டுறது வேற, கனவை பிளான் பண்றது வேற. டைரக்டான கனவு கண்டேன். ஆனா நடிக்கணும் நான் சத்தியமா கனவு கண்டதே கிடையாது. என்னால வராத ஒரு தொழில். 24 கிராஃப்ட்ல 23 கிராஃப்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தேன். நடிக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாவே இல்லை. அது வந்துடுச்சு. எல்லா கிராஃப்டோட அதிகமாக நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடிப்பு தான். இன்னைக்கு என் லைஃப்ல எதுவுமே பிளான் பண்ணி வந்தது கிடையாது. அது பாட்டு வந்துட்டு இருக்குது. வித் த ஃப்ளோ நான் போயிட்டே இருக்கிறேன். பிளானிங்க்கும் பயத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. பயப்படுறவன் தான் பிளான் பண்ணுவோம். பயப்படுறவன் தான் பிளான் பண்ணுவாங்க. ஆமா, பயம் தான் உங்களுக்கு பிளானிங்கை கொடுக்குது. பயப்படணும், பயந்தா தான் பிளானிங். ஒரு எறும்பை பார்த்து சுறுசுறுப்பா இருக்குது, மழை காலம் வரப்போகுது, அரிசியெல்லாம் கொண்டு போய் வைக்குதுன்னு. எறும்போட சுறுசுறுப்பு தனத்தை தான் நம்ம பேசிக்கிறோம் தவிர எறும்போட பயத்தை நம்ம பேசுனதே கிடையாது. பயந்தாதான் பிளான் பண்ண முடியும். சுறுசுறுப்பா இருக்கிறோம் பயந்தவன். யாரு சோம்பேறி? இவன் சோம்பேறி பையனா நான் உடனே போய் பார்ப்பேன், யார் அந்த சோம்பேறி? புசாலி. இங்க சொன்னாங்களே அத்தனை பேருமே சுறுசுறுப்பா இருந்த கேரக்டரே கிடையாது. எல்லாம் படுத்து இந்த கேரக்டர். முக்கால்வாசி படுத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நியூட்டன் கூட என்ன பண்ணியிருந்தாரு, மருத்துவ லட்சமா உட்கார்ந்து இருந்திருப்பாரு. சோம்பேறி. அவர் சுறுசுறுப்பா இருந்திருந்தாருன்னா அந்த ஆப்பிள் விழுறதே பார்த்துருக்க மாட்டார். சோம்பேறிங்க ரொம்ப பெரிய புத்திசாலிங்க. அவன் ஒரு சோம்பேறின்னு சொல்லவே கூடாது. சுறுசுறுப்பா இருக்கும் என்ன பண்ணுவோம், பயம். ஐயோ இது நடந்துருமா, அது நடந்துருமா, இது நடந்துருமா, அது நடந்துருமா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுல நீங்க ஒன்று பிளான் பண்ணதே இல்லை. நீங்க சொல்றீங்கல்ல, எதையுமே நான் பிளான் பண்ணதில்லை. டேரக்டர் ரைட்டர் ஆகணும்னு நினைச்சேன், டேரக்டர் ஆகிறத நான் பிளான் பண்ணல. அந்த ஃப்ளோவில் நான் போனேன். அங்கேருந்து நடிகன் ஆனது பிளான் பண்ணவே இல்லைனா ஃப்ளோவில் வந்தேன் சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிளான் பண்ணாமல் ஒன்று மாறுது இல்லை, வேற ஒன்று. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க, இளையராஜா இல்லை என்பதால் 16 படங்களை நான் மறுத்தேன், எனக்கு இளையராஜா அவ்வளோ பிடிக்கும், இளையராஜா வேண்டாம்னு சொன்னால் 16 படத்தை மறுத்தேன்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி கவலைப்படலை. காரணம் பயம் இல்லாததுனால நீங்கள் சொன்னது போல. ஆனால் அப்படி மறுக்கும் நேரத்தில் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? சக்சஸை வந்து நான் டார்கெட் பண்றதே கிடையாது. ப்ராசஸை தான் டார்கெட் பண்றது. நான் சக்சஸ் தான் வேணும். எனக்கு 13 படம், 13 படமும் எனக்கு தேவை அப்படின்னா இளையராஜா வேண்டாம், நான் மற்ற மியூசிக் டைரக்டர் வச்சு போயிடலான்னு நான் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த பிஜிஎம் நான் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஃபீல் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த பிஜிஎம் நான் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ என்ன பிரயோஜனம்? காசு சம்பாரிச்சிருப்பேன், அது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சதே கிடையாது. ஸோ எனக்கு ப்ராசஸ். ஸோ அது நடக்கட்டும். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இருபுறமும் வந்து திட்டமிடுதலை பற்றியும் திட்டமிடாததை பற்றியும் பேசிட்டீங்க. குமார் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப புதிய சிந்தனை. சுறுசுறுப்புக்கு தாண்டா எறும்பை சொல்லியிருக்கீங்க இது வரையும். எறும்பு சுறுசுறுப்பு இல்லை, அது அச்சத்தில் போகுது அவ்வளோ வேகமா. ஐயையோ மழைக்காலம் வரப்போகுது, ஐயையோ சேர்த்து வைக்கணுமே, ஐயையோ நான் சாப்பாடு கஷ்டப்பட்டுருவானே அப்படிங்கிற அச்சத்தில் போகுது. அது திட்டமிடுதல் இல்லை, அது அச்சத்தில் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு புதிய சிந்தனையில் எனக்கு எப்பொழுதுமே குமார் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒரு விஷயத்த இன்னொரு பார்வை இருக்குல்ல, ஒரு லேட்ரல் திங்கிங் ஒன்று இருக்கு, எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு. அப்படி ஒன்று பார்ப்பார் அவர். அப்படி ஒன்றா இன்றைக்கு புதுசாக எனக்கு ஒரு செய்தியாக இருந்துச்சு. அது உண்மையா அப்படின்னா அது ரொம்ப உண்மை. நம்ம எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்னும் என்பது இருக்குங்கிற திட்டமிடல் சொல்றாங்க. திட்டமிடல் சொல்வது இல்லை, அது ஒரு செயலை செய்யற சொல்றாரு. ஆனால் கிட்டத்தட்ட திட்டமிடுதல் போலதான் இல்லையா? இன்னொரு குறள் ரொம்ப பிடிச்ச குறள் எனக்கு உண்டு. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்பர். அது ஒரு காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாம நீட்டிக்கிறான் பாருங்க, பிளான் பண்ணாம. நெடுநீர்பர் நீட்டிச்சு செய்யறவன், மறவினா மறதி, சரியா? மடினா சோபல், துயில்னா ஹேங் ஓவர். துயில்னா தூக்கம் இல்லை, அது ஹேங் ஓவர். மன்னன் தான் துயில் கொள்வான், உழைப்பாளி துயில் கொள்ள மாட்டான், உழைப்பாளி உறக்க கொள்வான். அதனால வள்ளுவர் துயில்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கல். நான் கெட்டு போறது முடிவு பண்றவன் ஏறி உட்கார்ந்துக்கிற படம் அது. நான் உட்காரேன் போய் உட்காருவான் அவன். அப்ப இதை போல எல்லோரும் நமக்கு எதையுமே யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு செய்யறது பார்த்தா யோசிச்சு செய்யற உங்களை விடவும் அதிகமா யோசிக்கிறது யாருன்னா, யோசிக்காம செய்யணும்னு நினைக்கிற இவங்க தான் அதிகமா யோசிக்கிறாங்க. என்னன்னா அது இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கான். இவர் சொன்ன அதே உதாரணம் தான். அவர் இளையராஜா சொல்லும்போது பிரமாதமா இருந்துச்சு. இளையராஜாவுக்கு பாகுபாடே கிடையாது. அது சூப்பர் ஸ்டாரோ சின்ன நடிகரோ எல்லோருக்கும் ஒரே பாட்டு தான். காரணம் திட்டமிடல. அது இவர்
அவர் வருது வந்தோன்னு போட்டு கொடுக்குறாரு. இளையராஜாவை போல எந்த வஞ்சனையும் இல்லாம ஒரு தாய் தன் பிள்ளைகள் 8 பேரையும் ஒரே மாதிரி பாக்குற மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கும் எல்லோரையும் சமமாக பாவித்த ஒரே ஒரு இளையராஜா தான். இன்னைக்கு என்ன டியூன் வருதோ அது அவருக்கு, அவ்வளவுதான். மத்தியானம் 1 மணிக்கு மேல எந்த ஆர்வத்துக்கு அவருக்கு இருக்கு. ஆனா இளையராஜாட்ட ஒரு பிளானிங் இருந்துச்சு. என்னன்னா, வேற எவரும் சினிமாவில் செய்யாத கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக காலையில 7 மணிக்கு ஸ்டுடியோல இருப்பார். அது யார் வர்றான் வரல, ஆள் இருக்கான் இல்ல, டைரக்டர் வந்துட்டான், சிங்கர் வந்துட்டாங்க, எதுவுமே கிடையாது. காலைல 7 மணிக்கு இருப்பார் உள்ள ஸ்டுடியோல. 7 மணிக்கு வேலை. அது அவருடைய திட்டமிடுதல் இல்லையா? அப்ப அதன் மூலமாகத்தான் அது சேருது. இதுவெல்லாம் திட்டமிடுதலா? இவ்வளவு இருக்கா அப்படின்னா இவர் சொன்னதை வச்சுட்டே ஞாபகம். இவர்கள் எல்லோரும் வெறுமனை ஒரு குளத்துல போற வாத்து போல உங்களுக்கு தோணுது. என்னப்பா அந்த வாத்து அப்படியே மந்தமா மெதுவா அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு மந்தமா அவ்வளவு ஸ்மூத்தா அந்த வாத்து போறதுக்கு கீழே காலு என்ன படபடப்புல அடிச்சுக்குதுன்னு அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது பார்க்க அப்படியே மந்தமா காமிச்சுக்கிறது. என்ன நீங்க டீச்சர் 27 வருஷம் லீவ் போடாம இருந்தீங்கன்னா நீங்க பெரிய சாதனையா அப்படின்னு நினைக்க கூட கணவர். ஆனா அதை விடவும் இந்த டீச்சர் ஒழுங்கா லீவ் போட்டுறாம போகணுமேங்கிறதுக்கு அந்த கணவர் படுற பாடு இருக்குல்ல, படபடம் அந்த வார்த்தை அடிச்சு அடி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் சொல்றீங்க திட்டமிடாதவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு திட்டமிட்டவர்கள் தான் காரணம்னு. அதே போல திட்டமிட்டவர்கள் ஒழுங்குபடி நடத்துறதுக்கு திட்டமிடாத இவர்கள் எல்லாம் காரணம். தாங்குறால ஒருத்தன் கூட நின்று ஆமா ஆமான்னு படுற, ஐயோ அவர் காலையில 7 மணிக்கு சூடா 3 இட்லி இல்லாட்டினா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்வதற்கு அந்த பெண் காலையில 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு. நீங்க திட்டமிட்டு வாழ்வதாக ஊருக்கெல்லாம் சொல்றீங்க, ஆனா அதை இயக்குவதற்கு திட்டமிடாம வாழ்ற ஒரு ஆள் பின்னாடி தாங்க தேவை இருக்கு. அவர்களிடம் ஒரே ஒரு இடத்துல திட்டமிடாம வாழ்றவர்கள் என்ன அப்படின்னா, இதை விட பெட்டர் ஒரு இடத்துல ஆயிடுறாங்க அப்படின்னா, அவர்களால் எந்த இடத்துலையும் இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் ஆன் ஆக முடியுது. அவங்களுக்கு அதில் குழப்பமே இல்லை. இதை செஞ்சேன் சரியா வரல, பரவாயில்ல அதை செஞ்சிடலாம். தம்பி சொல்றான்ல, ப்ராஜெக்ட் பண்ணேன், என் மென்டார் போயிட்டாரு, 1 லட்ச ரூபா பணம் போயிருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, செவத்துல போய் முட்டிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தர், நான் 3 தொழில் பண்ணேன், 3 தொழில் நட்டப்பட்டேன், அதுல ஒண்ணுமே குழப்பம் இல்ல, அது ஒரு புதிய அனுபவம், அவ்வளவுதான், போயிட்டு போகுது, நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, மறுபடியும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அடுத்த வாசல் திறந்து வச்சு தயாரா எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறார் அவர். அதுல ஒரு குழப்பம் இல்லை அவங்களுக்கு. அதனால வாழ்வு என்பது அதன் போக்கில் நடப்பதுதான். நீங்க எதையுமே திட்டமிடாதீங்க. காரணம், ஆண்டவன் முடிவு பண்ணியிருக்கான். அதனால ஆண்டவன் முடிவு என்பதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆள் இருக்கான்ல, ஞானி பூரா அதான் சொல்றான். ஆனா பகுத்தறிகிறவனும் அதையே தான் சொல்றான். இப்ப என்ன பாடாப்பட்டு என்ன பண்ண போற? அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணிக்குவானா, சும்மா இருந்தேன் அங்கதான் வேற ஒருத்தர் இருக்கான்ல அப்படின்னு தான் இவனும் சொல்ல போறான். அப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கவனும் ஒரே சிந்தனையில இருக்கான். நடுவில் இருக்க மேனேஜர்களுக்கு தான் குழப்பம். நமக்கு டைரியும் வேணும், டைரிக்குள்ள காதலின் கடிதமும் வேணும், அந்த கடிதத்தை பொண்டாட்டி பாத்திரமையும் பாத்துக்கணும், சப்பாத்தி வேணும். அப்ப இதை போல வாழ்வு என்பது அதன் போக்கில் இருப்பதுதான். நீங்க அதை ரசிப்பதுதான் ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு புத்தகம் பரிசீலிப்பது வழக்கம். கௌரவ பதிப்பு வழக்கம் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம். வாங்கம்மா. சார் நீங்க வந்து அதை வாங்குறாங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு சப்பாத்தி வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. தம்பி வாங்க. தம்பிக்கு எதுக்குன்னா, ப்ராஜெக்ட் மட்டும் இல்லடா, உலகத்துல நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்கு, ஏகப்பட்ட கவிதை இருக்கு, ஏகப்பட்ட கதை இருக்கு படிக்கிறதுக்கு, அதனால படிச்சிருக்கேன். தேங்க்யூ. கௌரவ பதிப்பு வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகங்கள். பீட்சா ஹட் வழங்கும் ரூபாய் 1000 மதிப்புள்ள வவுச்சர் 20 இருக்கு. இந்த பக்கம் வாங்க டீச்சர். இந்த பீட்சா ஹட் வழங்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள இந்த வவுச்சர் வந்து இந்த பக்கம் இருந்து ஒருத்தருக்கு கொடுப்பது வழக்கம். அம்மா வாங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா, 2வது மகளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, போன் எடுக்க மாட்டாளாம். ஆனா அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னா, கனிவோட இருக்க ஸ்ட்ரிக்டா இல்லாத இன்னொரு மகளை பிடிக்குமா. வாங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை லைன் டேட்ஸ் ஜாம், அம்மா போல் ஸ்வீட், சிங்கபோல் ஸ்ட்ரென்த், ஸ்பெஷல் பார்ட்னர் போத்தி ஸ்வர்ணமஹால். இது பரிபூரணத்தின் அடையாளம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.